அந்த குறுகலான அறையின் கதவு பூட்டப்பட்டு 12 மணி நேரத்திற்கும் மேலாகிவிட்டது. ஜன்னல்களே இல்லாத அந்த சிறு அறையில் மே மாதத்து கோடைக்கால வெக்கை அனலாய் வீசியது. தொண்டையை கவ்விய தாகத்திற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட சிவகாமி அம்மாளின் நாக்கில் படவில்லை. வியர்வையில் நனைந்து உலர்ந்து மீண்டும் நனைந்திருந்த அவரது பருத்தி சேலை உடலோடு ஒட்டிக்கொண்டு சித்திரவதையை அதிகமாக்கியது. ஆனால் அந்த உடல் உபாதையை விட நெஞ்சை கிழித்து கொண்டிருந்த துரோகம் சிவகாமியை அதிகம் வதைத்தது. இருள் சூழ்ந்த அந்த அறையில் சுவரோரம் சாய்ந்தபடி தன் கடந்த கால வாழ்க்கையை எண்ணி பார்த்தார். அவர் கணவர் சண்முகம் திருநெல்வேலியில் ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியராக இருந்தவர். கரைபடியாத கைகளும் நேர்மை மாறாத நெஞ்சமும் கொண்டவர். சிவகாமி, நாம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, நம்ம பசங்க 2 பேரையும் பெரிய ஆளாக்கணும், அதுதான் நாம இந்த உலகத்துக்கு விட்டுட்டு போற சொத்து என்று அடிக்கடி சொல்வார். அவர் சொன்னபடியே தங்களின் பசியை பொருட்படுத்தாமல் கார்த்திகையும் விக்ரமையும் வளர்த்தார்கள். சண்முகம் திடீரென மாரடைப்பால் மறைந்தபோது சிவகாமி உடைந்து போனார். ஆனால் மகன்களின் முகம் பார்த்து தன் துக்கத்தை விழுங்கிக் கொண்டார். கணவரின் ஓய்வூதிய பணத்தையும் நெல்லையிலிருந்த பூர்வீக வீட்டையும் விற்று மூத்த மகன் கார்த்திகை மென்பொருள் பொறியாளராகவும் இளையவன் விக்ரமை சென்னையில் ஒரு பெரிய நிறுவனத்தில் மேலாளராகவும் ஆக்கினார். மகன்கள் இருவரும் சென்னையில் செட்டில் ஆனதும், அம்மா, நீங்க ஏன் தனியா நெல்லையில இருக்கணும், எங்களோட சென்னைக்கு வந்துடுங்க என்று பாசமாய் அழைத்த போது தன் வளர்ப்பு வீண் போகவில்லை என்று சிவகாமி ஆனந்த கண்ணீர் வடித்தார். ஆனால் அந்த ஆனந்தம் சில மாதங்களிலேயே கசப்பாக மாறும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. திடீரென அறையின் வெளிப்புற கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது. இரும்பு கொக்கி சுவரில் மோதும் ஓசை அந்த அமைதியான வீட்டின் இறுக்கத்தை கலைத்தது. சிவகாமி அம்மாள் மெல்ல கண்களை திறந்து தன் பலவீனமான கைகளால் சுவரை பிடித்து கொண்டு தடுமாறும் காலடிகளுடன் வெளிவந்தார். மதிய நேரம். சூரியன் தன் அத்தனை அகோர பற்களையும் காட்டி நெருப்பை கக்கி கொண்டிருந்தான். சிவகாமியின் மகன்கள் கார்த்திக்கும் விக்ரமும் ஹாலில் ஓடிக்கொண்டிருந்த பழைய ஃபேனின் கிரீச் கிரீச் சத்தத்திற்கு நடுவே ஒருவரை ஒருவர் முறைத்தபடி தீவிரமாக ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களின் மனைவிகள் கவிதாவும் ரம்யாவும் சற்றே தள்ளி சோபாவில் அமர்ந்து தங்கள் கணவன்மார்களுக்கு கண்கள் மூலமாகவே கட்டளைகளையும் உஷ்ணத்தையும் பிறப்பித்துக் கொண்டிருந்தனர். இளைய மகன் விக்ரம் ஆத்திரத்தோடு கத்தினான். டே அண்ணே, நான் வெட்டொன்னு துண்டிரண்டுமா பேசுறேன். கடந்த 6 மாசமா அம்மாவை என் வீட்டுல வச்சு பார்த்துக்கிட்டதே பெரிய விஷயம். என் பொண்டாட்டி ரம்யாவுக்கு இதனால எவ்வளவு மன உளைச்சல் தெரியுமா? விடிஞ்சா நிம்மதியா காஃபி குடிக்க முடியல. நைட் ஆனா இவங்களோட இருமல் சத்தம் தூங்க விட மாட்டேங்குது. இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா. எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. இனிமே உன் முறை, நீ கூட்டிட்டு போ. மூத்தவன் கார்த்திக் கோபத்தில் தன் காலை தரையில் ஓங்கி உதைத்து கொண்டு, விக்ரம், நீ என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுற? எனக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்க ஸ்கூல் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ்னு தலைக்கு மேல கடன் இருக்கு. என் பொண்டாட்டி கவிதாவுக்கு உடம்பு வேற அடிக்கடி முடியாம போயிடுது. அவ எப்படி அம்மாவை கவனிச்சுப்பா? நமக்கே ஏகப்பட்ட குடும்ப செலவு இருக்கு. இதுல அம்மாவோட மாத்திரை செலவையும் மாசம் ஒரு முறை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற செலவையும் நான் எப்படிடா தாங்குவேன்? நீ நல்லா சம்பாதிக்கிற, நீயே வச்சுக்கோ என்றான் சலிப்புடன். கவிதா குறுக்கிட்டு, ஆமா விக்ரம், உங்க அண்ணன் சொல்றதும் நியாயம்தானே. நாங்க இருக்கிறது 2 பெட்ரூம் வீடு. அதுல எங்களுக்கே இடம் பத்தல. அம்மாவை எங்க படுக்க வைக்கிறது? வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். அம்மாவோட மாத்திரை செலவுக்கு நாங்க மாசம் ஒரு 1000 ரூபாய் தரோம், நீங்களே வச்சுக்கோங்க என்றால் அலட்சியமாக. இதை கேட்டு ரம்யா துள்ளி குதித்தாள். ஓஹோ, என்ன புத்திசாலித்தனம் கவிதாக்கா உங்களுக்கு! 1000 ரூபாயை தூக்கி போட்டா கடமை முடிஞ்சிருமா? இந்த வயசான காலத்துல இவங்களை வீட்டுல வச்சிருந்தா நெகட்டிவ் எனர்ஜி வருதுன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. எங்களால முடியாது. இன்னைக்கே அம்மா உங்க வீட்டுக்கு வந்தாகணும், அவ்வளவுதான் என்று கத்தினாள். நிலைப்படியை பிடித்து கொண்டு தன் 2 மகன்களின் முகத்தையும் சிவகாமி அம்மாள் மாறி மாறி பார்த்தார். அவரது கண்கள் கலங்கி கண்ணீர் கன்னங்களில் வழிந்தோடியது. யாருக்காக இந்த ஊர் முழுக்க இனிப்பு எடுத்து கொடுத்து கொண்டாடினாரோ அந்த மூத்த மகன் கார்த்திக் யாரை தன் கண்ணின் மணியாக சிறு காய்ச்சல் என்றாலும் இரவு முழுதும் தூங்காமல் மடியில் கிடத்தி வளர்த்தாரோ அந்த இளைய மகன் விக்ரம். இருவரும் இன்று அவரை ஒரு தேவையற்ற பழைய மூட்டை போல ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு தள்ளி கொண்டிருக்கிறார்கள். வெற்ற மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்ற பழமொழி எவ்வளவு உண்மை என்பதை சிவகாமி தன் சொந்த வாழ்க்கையின் மூலம் உணர்ந்து நின்றார். அவர்களது வாக்குவாதம் முற்றி வார்த்தைகள் தடித்து கொண்டே போயின. சிவகாமி அம்மாள் மெல்ல அடியெடுத்து வைத்து அவர்கள் முன்னால் வந்து நின்றார். அவரது கைகள் நடுங்கின, குரல் தழுதழுத்தது. கார்த்திக், விக்ரம் என்று பலவீனமாக கூப்பிட்டார். ஆனால் அந்த பாசக்குரல் அங்கிருந்த யாருடைய காதிலும் விழவில்லை. அவர்கள்
தங்களின் சுயநல போரில் தீவிரமாக இருந்தார்கள். பெற்ற தாயை ஒரு பாரமாக நினைத்து சுமையை தள்ளிவிட துடிக்கும் அந்த மகன்களின் முகங்களை பார்க்க பார்க்க சிவகாமியின் நெஞ்சம் சுக்குநூறாக உடைந்து சிதறியது. மகன் விக்ரம் பிறந்தபோது சிவகாமி அடைந்த சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை. திருநெல்வேலியின் அந்த சிறிய மகப்பேறு மருத்துவமனையில் பிஞ்சு பாதங்களை உதைத்து கொண்டு அழுத தன் இளைய மகனை முதல் முறையாக கைகளில் ஏந்திய போது சிவகாமிக்கு உலகமே தன் கைகளுக்குள் வந்தது போல் இருந்தது. கார்த்திக் பிறந்து 5 வருடங்கள் கழித்து பல வேண்டுதல்களுக்கு பிறகே விக்ரம் பிறந்தான். அவன் பிறந்த சமயம் சண்முகத்தின் குடும்பத்தில் கடுமையான பண நெருக்கடி. ஏற்கனவே ஒரு பையன் இருக்கான் சிவகாமி, இப்போ இன்னொரு குழந்தையா? நமக்கு இருக்கிற வருமானத்துக்கு இது தேவையா என்று சொந்த பந்தங்கள் முகத்தை சுளித்து பேசினார்கள். குழந்தைங்கிறது கடவுள் கொடுக்கிற வரமக்கா. இவன் என் வயிற்றுல வளரும் போதே என்னோட கஷ்டம் எல்லாம் மறந்து போச்சு. அவனுக்காக இந்த உலகமே எதிர்த்து நின்றாலும் அத்தனை பேச்சுக்களையும் நான் தாங்கிப்பேன் என்று சற்றே சபதமேற்று விக்ரமை தன் மார்போடு அணைத்து காத்தாள் சிவகாமி. ஆனால் இன்று அதே மகன்கள் அதே சென்னை நகரின் நடுத்தர வர்க்கத்து ஹாலில் அமர்ந்து பேசும் வார்த்தைகளை கேட்கும் போது சிவகாமியின் மனம் 30 வருடங்களுக்கு முந்தைய கடந்த காலத்திற்குள் கண்ணீரின் வழியே பின்னோக்கி ஓடியது. அப்போது அவள் இளமையாக இருந்தாள். உலகம் இவ்வளவு சுயநலமாக, நாட்கள் இவ்வளவு கொடூரமானதாக இருக்கும் என்று அவள் நினைத்து கூட பார்த்ததில்லை. சண்முகத்தின் அன்பான அரவணைப்பில் நெல்லையின் தாமிரபரணி தண்ணீர் போல அவளது வாழ்க்கையும் சாந்தமாக ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் விதி அவளோடு கண்ணாமூச்சி ஆடியது. ஒரு நாள் மாலை பள்ளியிலிருந்து வீட்டிற்கு திரும்பிய சண்முகம், நெஞ்சு வலிக்குது சிவகாமி என்று சொல்லி சோபாவில் சாய்ந்தார். பதறி போய் பக்கத்து வீட்டு விஜயராகவனுக்கும் மருத்துவருக்கும் ஆள் அனுப்புவதற்குள் எல்லாம் முடிந்துவிட்டது. சண்முகத்தின் உயிர் அவரை விட்டு பிரிந்திருந்தது. அப்போது கார்த்திக்கு வயது 7, விக்ரமுக்கு வயது 2. அவர்களுக்கு தங்கள் தந்தையின் முகம் கூட முழுமையாக நினைவிருக்க வாய்ப்பில்லை. சண்முகத்தின் இறுதி சடங்குகள் முடிந்ததும் சிவகாமியின் உலகம் இருண்டு போனது. இளம் வயதிலேயே விதவையான சிவகாமிக்கு இந்த துயர கடலை கடக்க வேறு எந்த ஆதரவும் இருக்கவில்லை. அரசு பள்ளி தற்காலிக ஆசிரியர் என்பதால் சண்முகத்தின் வேலை உடனடியாக கிடைக்கவில்லை. கையில் சேமிப்பு என்று எதுவும் இல்லை. இளம் வயது பொண்ணு, 2 பசங்களை வச்சுக்கிட்டு இவ எப்படி வாழ போறாளோ, பேசாம பெத்தவங்க வீட்டுக்கே போயிடலாம் என்று ஊரார் பேச தொடங்கினார். ஆனால் சிவகாமி யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பவில்லை. தன் கணவரின் நினைவுகள் நிறைந்த அந்த மண்ணிலேயே வாழ நினைத்தாள். என் கணவர் நேர்மையா வாழ்ந்தவர். அவரோட பிள்ளைகளை நான் யாருடைய வாசலிலும் பிச்சை எடுக்க விடமாட்டேன். எப்படியாவது இவங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் என்று தன் மனதிற்குள் கங்கணம் கட்டி கொண்டாள். வாழ்க்கை போராட்டம் தொடங்கியது. சிவகாமிக்கு தெரிந்ததெல்லாம் உழைப்பு மட்டும்தான். விடியற் காலை 4 மணிக்கு எழுந்து விடுவாள். மார்கழி மாதத்து கொட்டும் பனி காலத்தில் கைகள் உறைந்து போகும் குளிர்ந்த நீரில் அடுத்தவர் வீட்டு பாத்திரங்களை கழுவ போனாள். கைகளில் சோப்பு நீர் பட்டு தோல் உரிந்து ரத்தம் கசியும். ஆனால் அந்த வலியை காட்டிலும் தன் பிள்ளைகளின் பசி அவளுக்கு பெரிதாக தெரிந்தது. பகலில் வீட்டு வேலைகள், சமையல் வேலைகள் என்று ஓடிவிட்டு இரவில் பிள்ளைகளை தூங்க வைத்த பிறகு அவளுடைய உண்மையான உழைப்பு தொடங்கும். அரைகுறை வெளிச்சம் தரும் அந்த ஒற்றை குண்டு விளக்கின் கீழ் அமர்ந்து பழைய தையல் மிஷினை மிதித்து துணிகளை தைப்பாள். நள்ளிரவு தாண்டி கால்கள் மரத்து போய் கண்கள் எரிச்சலால் சிவந்து போகும் வரை மிஷினின் சத்தம் அந்த சின்ன வீட்டில் கேட்டுக்கொண்டே இருக்கும். பகல் இரவு பாராமல் உடலை வருத்தி உழைத்தாலும் சிவகாமியின் முகத்தில் எப்போதும் ஒரு மெல்லிய புன்னகை தவழ்ந்து கொண்டே இருக்கும். அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருந்தது. அந்த கடுமையான உழைப்புக்கு கிடைக்கும் சில ரூபாய் காசை கொண்டு தன் பிள்ளைகளுக்கு பிடித்த பலகாரங்களை வாங்கித்தர முடியும், அவர்களின் பசியை தீர்த்து நல்ல உடைகளை உடுத்தி அழகு பார்க்க முடியும் என்கிற ஒரே ஒரு நிம்மதிதான் அவளை இயக்கியது. அம்மா அம்மா என்று பசியோடு ஓடி வரும் கார்த்திக்கும் விக்ரமும் அவள் கொடுக்கும் உணவை சாப்பிட்டுவிட்டு அவளது மடியில் படுத்துக் கொள்ளும் போது சிவகாமி தன் அத்தனை உடலையும் வலியையும் மறந்து போவாள். மகன்களின் தலைமுடியை கோதிவிட்டபடி, நீங்க நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும்பா, உங்க அப்பாவோட பேரை இந்த ஊர் முழுக்க சொல்லணும் என்று கனவு காண்பாள். அன்று மகன்கள் தன் மடியில் தலை சாய்த்திருந்த அந்த தொடுதல் சிவகாமிக்கு தெய்வீக சுகத்தை தந்தது. ஆனால் இதோ இன்று 30 வருடங்கள் உருண்டோடிவிட்டன. அதே மகன்கள் அவள் எலும்பும் தோளுமாய் வற்றி போய் நிற்கும் இந்த முதுமை காலத்தில் அவளை பார்ப்பதையே ஒரு சாபமாக நினைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலத்தின் அந்த பாச நிழல்களிலிருந்து மெல்ல மீண்ட சிவகாமி தற்போதைய நிஜத்தின் கொடூரத்தை உணர்ந்து ஹாலின் சுவரை பலமாக பற்றி கொண்டாள். அவளது கண்கள் தன் பிள்ளைகளை வளர்க்க தேய்ந்து போன தன் கைகளையே உற்று பார்த்தன.
வறுமை என்பது வறியவர்களை விட வறுமையிலும் பாசத்தை இழக்க விரும்பாதவர்களையே அதிகம் சோதிக்கும். சிவகாமியின் வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்தது. சண்முகத்தின் மறைவுக்கு பிறகு பல நாட்கள் அந்த சிறிய ஓட்டை கூரை வீட்டில் ஒரு வேளைக்கு மட்டுமே சாப்பாடு இருக்கும். அதுவும் ஒரு சில பிடி பழைய சாதமாகவோ அல்லது உப்பில்லாத கஞ்சியாகவோ தான் இருக்கும். அப்படிப்பட்ட இக்கட்டான நேரங்களில் சிவகாமி அம்மாள் சற்றும் யோசிக்க மாட்டாள். தன் வயிற்று பசியை மறைத்து முகத்தில் புன்னகையை வரவழைத்து கொண்டு, எனக்கு இன்னைக்கு ஏனோ பசியே இல்லடா கார்த்திக். விக்ரம், மதியம் அடுத்த வீட்டு மாமி கொஞ்சம் பலகாரம் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லா இருக்கு. நீங்க 2 பேரும் இந்த சாப்பாட்டை பகிர்ந்து சாப்பிடுங்க என்று நெஞ்சம் நெகிழ பொய் சொல்வாள். பிள்ளைகள் சந்தேகம் ஏதுமின்றி அந்த உணவை சாப்பிட்டு முடிக்கும் வரை அருகில் அமர்ந்து பாசத்தோடு ஊட்டி மகிழ்வாள். அன்று இரவு முழுதும் தாகத்திற்கு தண்ணீரை மட்டும் குடித்துவிட்டு பசியால் வயிறு சுருண்டு சுவரோரம் படுத்து கிடப்பாள். தான் பட்டினியால் காய்ந்தாலும் தன் உடலில் இருந்து குதித்த பிள்ளைகள் ஒருபோதும் வயிறு காயக்கூடாது என்பதில் அவள் உறுதியாக இருந்தாள். தன் உடலின் இரத்தத்தையும் நெற்றியின் வியர்வையையும் சிந்தி ஊசி முனையில் சேர்த்த ஒவ்வொரு காசையும் தன் பிள்ளைகளின் கல்விக்காகவே செலவழித்தாள். அவர்களின் பள்ளி கட்டணத்தை கட்டுவதற்காக தன் திருமண மூக்குத்தியை கூட அடகு வைக்க அவள் தயங்கியதே இல்லை. அப்பா இல்லாத பசங்கன்னு இந்த ஊர்ல யாரும் இவங்களை ஏளனமாய் பேசிடக்கூடாது என்கிற அஞ்சா நெஞ்சம் அவளுக்கு இருந்தது. அதனால்தான் பண்டிகை காலங்களில் தனக்கு கிழிந்த சேலையே கதி என்றிருந்தாலும் தன் மகன்களுக்கு ஊரே வியக்கும்படி புத்தம் புதிய நல்ல உடைகளை வாங்கி கொடுத்து அழகு பார்த்தாள். இவர்கள்தான் என் முதுமை காலத்தின் ஊன்றுகோல். என் கண்களை மூடும்போது எனக்கு கொல்லி வைக்க போகும் புண்ணியவான்கள் என்று அவள் நம்பிய பூர்வ ஜென்ம புண்ணியம் இன்று இப்படி பாசி பிடித்த குளமாய் பொய்த்து போகும் என்று சிவகாமிக்கு எப்படி தெரியும்? பிள்ளைகள் வளர்ந்து படித்து பெரிய மனிதர்களாகி லட்சங்களில் சம்பாதிக்க தொடங்கிய அந்த நிமிடமே தங்களை பெற்ற தாயை ஒரு பாரமாக வீட்டின் மூலையில் கழித்து போட வேண்டிய பழைய பொருளாக பார்க்க தொடங்கிவிட்டார்கள். ஹாலில் ஓடிக்கொண்டிருந்த அந்த பழைய ஃபேனின் சத்தத்தையும் மீறி மகன்கள் இருவரும் தங்களுக்குள் நடத்தி கொண்டிருந்த அந்த தர்ம சங்கடமான வாக்குவாதத்தை நிறுத்தவே இல்லை. தினமும் இந்த அம்மாவால வர சண்டைக்கு ஒரு முடிவு கட்டணுமே. எனக்கும் ரம்யாவுக்கும் இதனாலேயே டெய்லி சண்டை வருது. ஆபீஸ்ல நிம்மதியா வேலை பார்க்க முடியல என்றான் விக்ரம். அவனுடைய முகம் கோபத்திலும் அநாகரிகத்திலும் இரத்தமாய் சிவந்திருந்தது. பெத்த தாய் அங்கே தாகத்தோடு உடைந்து போய் நிற்பதை கூட அவனது கண்கள் பார்க்க மறுத்தன. கார்த்திக் தன் கைகளை கட்டி கொண்டு, நானும் தான் சொல்றேன் விக்ரம், எனக்கும் கவிதாவுக்கும் இதே பிரச்சனை தான். ஆனா என்ன பண்றது? பெத்த தாயை நடுரோட்ல தூக்கி போட முடியுமா? ஊர் உலகம் தப்பா பேசுமே என்று சலித்து கொண்டான். கார்த்திக்கின் கவலை தாயின் மீதல்ல, ஊர் உலகத்தின் பார்வையின் மீதுதான் இருந்தது. விக்ரம் தன் அண்ணனின் அருகில் நெருங்கி வந்து குரலை சற்றே தாழ்த்தினாலும் அந்த வார்த்தைகளில் நஞ்சு உறைந்திருந்தது. அண்ணே, அம்மாவை உன் வீட்டுல வச்சுக்கவும் நீ தயாரா இல்லை. என் வீட்டுல வச்சுக்கவும் எனக்கு இஷ்டம் இல்லை. நாம ஏன் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கணும்? பேசாம ஒண்ணு பண்ணுவோம். இன்னைக்கு நைட்டே அம்மாவை கார்ல கூட்டிட்டு போய் இந்த சென்னைக்கு வெளியே இருக்கிற அடர்ந்த காட்டுக்குள்ள விட்டுட்டு வந்துடலாம். விக்ரம் சொன்ன வார்த்தைகளை கேட்டு கார்த்திக் திடுக்கிட்டு பார்த்தான். ஆனால் விக்ரம் நிறுத்தவில்லை. அவனது கண்கள் பேய் பிடித்தவை போல மாறின. அங்க யாராவது நல்லவங்க கண்ணுல பட்டா காப்பாத்தி ஏதாச்சும் முதியோர் இல்லத்துல சேர்க்கட்டும், இல்லனா ஏதாச்சும் காட்டு மிருகம் அடிச்சு சாப்பிடட்டும். அவங்க விதி எப்படி இருக்கோ அப்படி நடக்கட்டும். நம்ம தலைவலி இதோட முடியும். என்ன சொல்ற என்று விக்ரம் கொடூரமான ஒரு யோசனையை கூறினான். சோபாவில் அமர்ந்திருந்த கவிதாவும் ரம்யாவும் இந்த வார்த்தைகளை கேட்டு அதிர்ச்சி அடைவதற்கு பதிலாக தங்களின் தலைவலி தீரப்போகிறது என்கிற நிம்மதியில் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்து கொண்டனர். நிலைப்படியை தாங்கி நின்ற சிவகாமியின் கால்கள் அப்படியே தளர்ந்தன. நெஞ்சுக்குள் ஏதோ ஒரு பகுதி சுக்குநூறாக உடைந்து ரத்தம் கசிவது போல இருந்தது. தான் பெற்றெடுத்த மகனா, தன் ரத்தத்தை பாலாக குடித்து வளர்த்த விக்ரமா இப்படி பேசுகிறான்? யாராவது நல்லவங்க காப்பாத்தட்டும், இல்லனா மிருகம் அடிச்சு சாப்பிடட்டும் என்ற வார்த்தைகள் சிவகாமியின் காதுகளில் மீண்டும் மீண்டும் எதிரொலித்தன. காட்டு மிருகங்களை விட கொடூரமான மிருகங்கள். அவள் தன் வயிற்றில்தான் 10 மாதம் சுமந்திருக்கிறாள் என்கிற உண்மை அவளது ஆன்மாவை உலுக்கியது. தன் காதுகளையே சிவகாமி அம்மாளால் நம்ப முடியவில்லை. காதுகளில் விழுந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இடி மின்னலாக மாறி அவரது இதயத்தை தாக்கின. தன் கைகளால் ஊட்டி வளர்த்த பிள்ளைகளா இப்படி பேசுகிறார்கள்? தன் வாழ்நாளையே எவர்களுக்காக தியாகம் செய்தாலோ அவர்களா அவளை ஒரு காட்டு மிருகத்திற்கு இரையாக்க துணிகிறார்கள்? அவளது கண்களில் இருந்து கண்ணீர் அருவி என கொட்டியது.
பெற்ற பாசத்திற்கு பரிசாக மரணத்தையா தங்களுக்குள் பங்கிட்டுக் கொள்கிறார்கள். அந்த அறையின் சுவர்கள் கூட இவர்களின் கொடூர பேச்சை கேட்டு நடுங்குவது போல் இருந்தது. ஆனால் பெற்ற பிள்ளைகளின் நெஞ்சில் மட்டும் ஈவிரக்கம் என்ற ஒரு துளி கூட சுரக்கவில்லை. கதவின் பின்னால் நின்று அத்தனையையும் கேட்டுக்கொண்டிருந்த சிவகாமிக்கு தொண்டையிலிருந்து ஒரு சிறு சத்தம் கூட வரவில்லை. அலற வேண்டும் என்றுதான் தோன்றியது. ஆனால் அந்த பாசக்குரல் தொண்டை குழிக்குள்ளேயே செத்து போனது. யாரோ ஒரு கூர்மையான கத்தியால் தன் இதயத்தை உயிரோடு அறுத்து எடுத்தது போன்ற வலி அவளுக்குள் ஏற்பட்டது. கார்த்திக்கும் விக்ரமும் வீட்டின் வாசலுக்கு அருகே நின்று கொண்டு உள்ளே யாருக்கும் கேட்காதவாறு மெல்லிய குரலில் சதி திட்டத்தை தீட்டினார். ஒரு கொலைகாலி தன் அடுத்த இலக்கை குறிவைத்து திட்டம் தீட்டுவது போல அந்த பெற்ற மகன்கள் தங்களை பெற்ற தாயை அப்புறப்படுத்த திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இயற்கையோ இன்று அந்த தாய்க்கு எல்லாவற்றையும் வெளிச்சம் போட்டு காட்ட விரும்பியது. இனிமே அம்மாவை வீட்டுல வச்சிருக்கிறது நம்மால முடியாத காரியம் விக்ரம். எப்ப பார்த்தாலும் மாத்திரை மருந்து, அப்புறம் அவங்களை கவனிக்க ஒரு ஆள் வேணும். இது போதாதுன்னு ஊருக்காரங்க வேற கண்டபடி பேசுறாங்க. அவங்களை எங்கேயாச்சும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். விக்ரம் சொன்ன மாதிரி சிட்டிக்கு அவுட்டர்ல இருக்கிற அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் பக்கம் கூட்டிட்டு போறதுதான் சேஃப். அங்க நைட்டு நேரத்துல ஆள் நடமாட்டம் இருக்காது என்றான் கார்த்திக். அவனது குரலில் ஒரு தாயை காட்டுக்கு அனுப்பும் நடுக்கம் துளியும் இல்லை. மாறாக ஒரு பெரும் சுமையை கலற்றி வைக்க போகும் நிம்மதிதான் இருந்தது. விக்ரம் தன் கார் சாவியை கையில் எடுத்து சுழற்றி கொண்டே, ஆமாண்ணே, நீ சொல்றதுதான் சரி. இன்னைக்கு நைட்டே கிளம்பிடலாம். லேட் பண்ணா அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க யாருக்காச்சும் சந்தேகம் வந்துடும். அம்மாவுக்கு ஒரு பழைய புடவையை கட்டி கையில ஒரு வாட்டர் பாட்டிலை மட்டும் கொடுத்து கார்ல ஏத்திடலாம். அங்கே கொண்டு போய் விட்டுட்டு நாம ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்துடலாம். யாராச்சும் கேட்டா அம்மாவுக்கு கொஞ்சம் ஞாபக மறதி, எங்கேயோ வெளியே போயிட்டு வழி தெரியாம போயிட்டாங்கன்னு ஒரு பொய்யை சொல்லி அழுதிடலாம் என்று மிக நாசுக்காக நாடகமாட திட்டம் வகுத்தான். அண்ணன் தம்பிகளின் இந்த பேச்சுக்கு விக்ரமின் மனைவி ரம்யாவும் கார்த்திக்கின் மனைவி கவிதாவும் தூரத்திலிருந்து சத்தமாய் புன்னகைத்தனர். அந்த புன்னகையில் மனிதாபிமானம் சற்று கூட இல்லை. மாறாக தங்கள் வீட்டின் ஆடம்பரத்திற்கும் நிம்மதிக்கும் குறுக்கே நின்ற ஒரு கிழவி ஒளிய போகிறாள் என்கிற வக்கிர சந்தோஷமே அங்கே தாண்டவமாடியது. கார்த்திக் மாமா, போற வழியில அவங்க கிட்ட இருக்கிற அந்த பழைய தங்கத்தாலி கொடியை கலட்டி வாங்கிடுங்க. காட்டுல தொலைஞ்சு போயிட போகுது. அப்புறம் தேவையில்லாம நஷ்டம் நமக்குத்தான் என்று கவிதா மிக சாதாரணமாக கூறினாள். அந்த வார்த்தை சிவகாமியின் காதுகளில் விழுந்தபோது அவரது கை தானாகவே கழுத்தில் இருந்த தாலி கொடியை பற்றி கொண்டது. அது வெறும் தங்கம் அல்ல, தன் கணவர் சண்முகம் தன் கழுத்தில் கட்டிய புனிதமான கயிறு. கணவர் மறைந்த பிறகும் அவரோட நினைவாக தன் கற்பின் அடையாளமாக 30 வருடங்களாக பாதுகாத்து வரும் தாலி. அதையும் பறித்து கொள்ள துடிக்கும் இவர்களின் பேராசையை எண்ணி சிவகாமி உள்ளுக்குள் குமுறினாள். அவளது கால்கள் பலமிழந்து தரையில் அமர்ந்தார். சுவர்கள் சுழல்வது போல இருந்தது. கடவுளே, நான் என்ன பாவம் செய்தேன்? என் பிள்ளைகளை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தது தவறா? காட்டு மிருகங்கள் கூட தன் தாயை இப்படி நடத்துவதில்லையே என்று மனதிற்குள் கதறினார். இரவு நெருங்கி கொண்டிருந்தது. வெளியே இருந்த அந்த பகல் வெளிச்சம் மறைந்து காரிருள் சூழ்ந்து கொண்டிருந்தது. அந்த இருளை விட கொடூரமான ஒரு இருள் தன் சொந்த பிள்ளைகளின் ரூபத்தில் தன்னை சூழ்ந்து கொண்டிருப்பதை சிவகாமி அம்மாள் கண்ணீரோடு உணர்ந்தார். கண்ணீரோடு சுவரை பிடித்து கொண்டு நின்ற சிவகாமியின் கண்களுக்கு முன்னால் தன் பிள்ளைகளின் சிறுவயது நினைவுகள் நிழலாடின. கார்த்திக்கு 6ஆம் வகுப்பு படிக்கும் போது ஒரு முறை கடுமையான காய்ச்சல் வந்து உடம்பெல்லாம் நெருப்பாய் கொதித்தது. அன்று முழுவதும் அவனது நெற்றியில் ஈரத்துணியை மாற்றி மாற்றி வைத்து கொண்டே அழுது தீர்த்தாள் சிவகாமி. விக்ரமுக்கு விளையாடும் போது முழங்காலில் அடிபட்டு ரத்தம் வந்தபோது தன் வாயால் அந்த காயத்தை ஊதி, எனக்கு அடிபட்டிருக்கலாம் கடவுளே, என் பிள்ளைக்கு வலிக்க கூடாது என்று துடித்தவள் இந்த தாய். அப்படிப்பட்ட பிள்ளைகளா இன்று அவளை காட்டு மிருகங்களுக்கு இரையாக்க துணிகிறார்கள்? பெற்ற பாசத்தின் இறுதி புள்ளி இப்படி ஒரு மரண குகையாக மாறும் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. சிவகாமியின் கண்கள் இருண்டு வந்தன. திடீரென அந்த வீட்டின் வாசலில் சாலையோர தூசிகளை கிளப்பியபடி ஒரு பெரிய ஆடம்பரமான கருப்பு நிற சொகுசு கார் வந்து மெதுவாக நின்றது. காரின் கண்ணாடிகள் அனைத்தும் கருப்பு நிற திரையிடப்பட்டிருந்ததால் உள்ளே இருப்பவர் யார் என்று வெளியிலிருந்து பார்க்க முடியவில்லை. அந்த ஆடம்பர காரை பார்த்ததும் கார்த்திக்கும் விக்ரமும் பேச்சை நிறுத்திவிட்டு வாசலை உற்று நோக்கினார்கள். சில வினாடிகளுக்கு பிறகு காரின் பின் கதவு திறக்கப்பட்டு ஒரு கம்பீரமான மனிதன் வெளியே வந்தான். 30 வயது மதிக்கத்தக்க உயரமான உருவம். அவன் கருப்பு நிற கோட் சூட் அணிந்திருந்தான். கையில் கட்டியிருந்த விலை மதிப்பற்ற கடிகாரமும் பளபளக்கும் தோல் காலணிகளும் அவனது மிக உயர்ந்த அந்தஸ்தை காட்டின. அவனது முகம் மிகவும் கடுமையானதாக, அதே சமயம் ஏதோ ஒரு ஆழமான மௌனத்தையும் சோகத்தையும் தாங்கியதாக இருந்தது.
அவன் நிதானமாக ஆனால் உறுதியான காலடிகளுடன் நடந்து கார்த்திக் மற்றும் விக்ரமின் அருகே வந்தான். அவனது கம்பீரத்தை கண்டு மகன்கள் இருவரும் சற்றே மிரண்டு போய் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தனர். சோபாவில் இருந்த கவிதாவும் ரம்யாவும் கூட எழுந்து வந்து நிலைப்படிக்கு அருகில் நின்று கொண்டனர். அந்த அனாமதேய மனிதன் கார்த்திகையும் விக்ரமையும் தன் கூர்மையான கண்களால் ஒரு முறை அளவெடுத்தான். பின்னர் அமைதியான ஆனால் அழுத்தமான குரலில் பேசினான். பொதுவா அடுத்தவங்க வீட்டு விஷயத்துல தலையிடுறது தப்புதான், எனக்கும் அதில் உடன்பாடில்லை. ஆனா என் காரோட ஏசி மிஷின்ல ஏதோ சின்ன ப்ராப்ளம்னு டிரைவர் காரை ஓரமா நிறுத்தினப்போ உங்க 2 பேரோட பேச்சும் எனக்கு தெளிவா கேட்டுச்சு. முதல்ல நான் இதை கண்டுக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா ஏதோ ஒரு சக்தி, இந்த தாயின் கண்ணீர்னு வச்சுக்கோங்களேன், அது என்னை இங்க வந்து நிற்க வச்சிருக்கு. அவன் பேசியதை கேட்டு விக்ரம் ஆத்திரமடைந்தான். பெரிய மகன் கார்த்திக் அவனை முறைத்து கொண்டே, யோ நீ யாருன்னு தெரியல, கோட் சூட் போட்டா பெரிய அப்பா டக்கர்னு நினைப்போ, உன் வேலையை பார்த்துட்டு போ. இது எங்க குடும்ப விஷயம். நாங்க அம்மாவை காட்டுல விடுவோம், இல்லனா என்ன பண்ணுவோம், அதை கேட்க நீ யாரு என்றான் அதிகார தோரணையில். அந்த மனிதன் கார்த்திக்கின் கோபத்தை கண்டு சற்றும் பதறவில்லை. அவனது முகத்தில் ஒரு மெல்லிய ஏளன புன்னகை மட்டுமே வந்து மறைந்தது. நான் உங்ககிட்ட சண்டை போட வரல, உங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய உதவியை செய்யத்தான் வந்தேன். உங்க அம்மாவால உங்களுக்கு அவ்வளவு பாரம், மாத்திரை செலவு, குடும்ப நிம்மதி கெடுதுன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த பாரத்தை நான் வாங்கிக்கிறேன். அவங்களை என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. இனி அவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றான். விக்ரம் நையாண்டியாக சிரித்தான். எனது, நீ கூட்டிட்டு போறியா? எதுக்கு? ரோட்ல போற கிளவி மேல உனக்கு என்ன திடீர்னு பாசம் பொங்குது? இதுல ஏதோ உள்குத்து இருக்குதே என்றான். அந்த மனிதன் தன் கையில் இருந்த கருப்பு நிற லெதர் பையை திறந்து அதற்குள் இருந்த புதிய ரூபாய் நோட்டு கட்டுகளை வெளியே எடுத்தான். சுயநல பேய்களுக்கு பாசத்தை பத்தி சொன்னா புரியாது, பணத்தை பத்தி சொன்னா புரியும். இதோ உங்க அம்மாவை என்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு கைமாறா உங்க 2 பேருக்கும் 20 லட்சம் ரூபாய் தரேன். ஆளுக்கு 10 லட்சம். இப்போ சொல்லுங்க, சம்மதமா என்றான் அந்த மனிதன். பணக்கட்டுகளை அவர்கள் முன்னால் காட்டியபடி 20 லட்சம் என்ற வார்த்தையை கேட்டதும் கார்த்திக், விக்ரம் இருவரின் கண்களும் பேராசையில் விரிந்தன. தூரத்தில் இருந்து கவிதாவும் ரம்யாவும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு தலையசைத்து சம்மதம் தெரிவித்தனர். காட்டின் மிருகங்களுக்கு தாயை இலவசமாக கொடுப்பதை விட ஒரு மனிதனிடம் விற்றால் 20 லட்சம் கிடைக்கிறது என்ற எண்ணம் அவர்களின் மனித மிருகத்தனத்தை மேலும் உசுப்பிவிட்டது. 20 லட்சமா? அந்த வார்த்தை காற்றில் வந்து விழுந்த கணத்தில் கார்த்திக்கும் விக்ரமும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். நிஜமாகவே இவன் 20 லட்சம் ரூபாய் தருகிறானா, இல்லை கோட் சூட் அணிந்து வந்து தங்களை ஏமாற்றுகிறானா என்கிற சந்தேகம் அவர்களுக்குள் எழுந்தது. அவன் ஏதோ விளையாடுகிறான் என்று நினைத்த விக்ரம் தன் அவநம்பிக்கையை மறைக்க குரலை உயர்த்தி, யோ யார்கிட்ட உன் கதையை காட்டுற? இந்த மெட்ராஸ்ல எத்தனையோ ஏமாத்துக்காரங்களை நாங்க பார்த்திருக்கோம். எங்க கிட்டேயே விளையாடுறியா? மரியாதையா இங்கிருந்து காரை எடுத்துட்டு போயிடு, இல்லனா போலீஸை கூப்பிடுவேன் என்றான் மிரட்டலாக. ஆனால் அந்த அனாமதேய மனிதன் தன் இடத்திலிருந்து ஒரு அங்குலம் கூட அசையவில்லை. அவனது முகத்தில் எந்தவித பதற்றமும் பயமும் ஏற்படவில்லை. அவன் மெதுவாக தன் காரை நோக்கி நடந்து சென்று பின் இருக்கையில் இருந்த ஒரு பெரிய கருப்பு நிற தோல் பையை எடுத்துக்கொண்டு கம்பீரமாக திரும்பி வந்தான். அதை ஹாலில் இருந்த டீப்பாயில் மீது வைத்து அதன் ஜிப்பை மெதுவாக திறந்தான். உள்ளே கத்தரித்து அடுக்கப்பட்டது போல கட்டுக்கட்டாக புதிய 500 ரூபாய் நோட்டுகள் பளபளப்பு மாறாமல் அடுக்கப்பட்டிருந்தன. அந்த பண பெட்டகத்தை கண்டதும் மகன்களின் கண்களில் பேராசை தாண்டவமாடியது. தூர நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அவர்களின் மனைவிகள் கவிதாவும் ரம்யாவும் சாவி கொடுத்த பொம்மைகளைப் போல ஓடி வந்து அந்த பண பையையே வெறித்து பார்த்தனர். அவர்களின் எச்சில் ஊறும் சத்தம் அந்த அறையின் மௌனத்தை கலைப்பது போல் இருந்தது. இதில் சரியாக 20 லட்சம் ரூபாய் இருக்கிறது. நீங்கள் என்னை பார்த்து கொள்ளலாம். உங்கள் அம்மாவை என் பொறுப்பில் விட்டுவிட்டு என்னோடு அனுப்ப நீங்கள் சம்மதித்தால் இந்த அடுத்த நொடியே இந்த பணம் உங்களுடையது. இனி உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டமே இருக்காது என்றான் அவன் தன் குளிர்ந்த குரலில். அங்கே ஒரு சுடுகாட்டு மௌனம் நிலவியது. அந்த பண கட்டுகளின் வாசனை அங்கிருந்தவர்களின் மனிதாபிமானத்தை முழுமையாக தின்று தீர்த்திருந்தது. மகன்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களின் கண்களுக்குள் குற்ற உணர்ச்சியை விட பணம் பணம் என்கிற வெறிதான் ஓடியது. கார்த்திக் தன் தொண்டையை நனைத்து கொண்டு மெதுவாக, பணம் எல்லாம் சரிதான் தம்பி, ஆனா எங்க அம்மாவை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுக்காக இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்து ஒரு கிழவியை வாங்கணும் என்று தன் சந்தேகத்தை கேட்டான். அந்த மனிதன் லேசாக மர்மமாக புன்னகைத்து, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நான் ஒன்றும் அவர்களை கொடுமைப்படுத்த மாட்டேன். என் சொந்த காரணங்களுக்காக நான் அவர்களை என்னோடு அழைத்து செல்ல விரும்புகிறேன்.
அவ்வளவுதான். உங்களுக்கு தேவை பணம், எனக்கு தேவை இந்த அம்மா. இதில் யாருக்கும் நஷ்டம் இல்லை என்றான். விக்ரமின் மனைவி ரம்யா தன் கணவனின் தோளை தொட்டு அவனது காதில் மெதுவாக முணுமுணுத்தாள். ஏங்க, சும்மா யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. இவ்வளவு பணம் நாம ஜென்மத்துக்கும் கஷ்டப்பட்டாலும் கிடைக்காது. இந்த நாசமா போன கிழவியால நமக்கு ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. மாசம் மாசம் மாத்திரை செலவு தான் மிச்சம். காட்டுல விட போறோம்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு இவர்கிட்டயே கொடுத்தா 20 லட்சம் கிடைக்குதுல்ல, கொடுத்து தொலைங்க. அவள் பேசிய வார்த்தைகள் சுவற்றில் மோதி நிலைப்படியில் ஓரம் நின்ற சிவகாமியின் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல விழுந்தன. சிவகாமியின் ஆன்மாவே உறைந்து போனது. தான் உயிரோடு தான் இருக்கிறோமா இல்லையா என்றே அவளுக்கு தெரியவில்லை. தன் சொந்த வயிற்று பிள்ளைகள் 20 லட்சம் ரூபாய்க்காக தங்களை பெற்ற தாயையே ஒரு மாட்டை போல விற்க துணிந்து விட்டார்களே. கார்த்திக் சற்றும் யோசிக்காமல் டீப்பாயின் மேல் இருந்த பணப்பையை தன் கைகளில் அள்ளிக்கொண்டு, சரி தம்பி, உங்க டீலுக்கு நாங்க சம்மதிக்கிறோம். அம்மாவை கூட்டிட்டு போங்க. இனி அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றான். விக்ரமின் கைகளை பற்றி கொண்டு அந்த அனுதாபமற்ற மனிதன் மெதுவாக சிவகாமியின் அருகே வந்தான். அவனது கண்களில் இப்போது ஒரு விசித்திரமான மனிதாபிமானம் தெரிந்தது. போகலாமா அம்மா என்று மிகுந்த மரியாதையுடன் தன் கையை நீட்டி கேட்டான். சிவகாமிக்கு அழுகை கூட வரவில்லை. கண்ணீர் வற்றி போய் ஒரு மரப்பாவையை போல நின்றாள். தன் பிள்ளைகளின் முகத்தை அவர் கடைசி முறையாக கூட திரும்பி பார்க்கவில்லை. கனத்த இதயத்தோடு சுவரை பிடித்து கொண்டே நடந்து சென்று அவனுடன் அந்த கருப்பு நிற சொகுசு காரில் ஏறினாள். கார் மெதுவாக நகரத் தொடங்கியது. சிவகாமி ஜன்னல் கண்ணாடி வழியாக தன் மகன்கள் வாழும் அந்த வீட்டை பார்த்து கண்ணீர் வடித்தாள். தன் பிள்ளைகள் பிறந்து தவழ்ந்து வளர்ந்த வீடு, தன் கணவன் சண்முகத்தின் நினைவுகள் நிறைந்த பூமி. இன்று அங்கிருந்து அவள் ஒரு அனாதையாக 20 லட்சத்திற்கு விற்கப்பட்ட ஒரு பொருளாக வெளியேற்றப்பட்டாள். அந்த சொகுசு கார் சென்னையின் பரபரப்பான சாலைக்குள் நுழைந்து மறைந்தது. கருப்பு நிற சொகுசு கார் சென்னையின் பரபரப்பான சாலைகளில் மாலை நேரத்து வாகன நெரிசல்களுக்கு நடுவே நிதானமாக நகர்ந்து கொண்டிருந்தது. காரின் குளிர்சாதன வசதி உடலுக்கு குளிர்ச்சியை தந்தாலும் சிவகாமியின் மனதிற்குள் எரிந்து கொண்டிருந்த நெருப்பை அணைக்க முடியவில்லை. காரின் ஜன்னல் வழியே வெளியே ஓடும் உலகத்தை பார்த்து கொண்டிருந்த சிவகாமி அம்மாள் மெதுவாக தன் பார்வையை திருப்பி காரை ஓட்டிக் கொண்டிருந்த அந்த அனாமதேய மனிதனை பார்த்தார். அவளுக்குள் 1000 கேள்விகள் குடைந்து கொண்டிருந்தன. இறுதியாக தன் நடுக்கமான குரலை திரட்டி, தம்பி, நீ யாரு? எதுக்காக எனக்கு இவ்வளவு பணம் கொடுத்து என்னை இப்படி விலைக்கு வாங்கின? நான் இப்போ உழைச்சி போடவோ சம்பாதிச்சு தரவோ முடியாத ஒரு சாதாரண கிழவி. உடம்புல தெம்பும் இல்லை, வியாதி வேற இருக்கு. அப்படி இருந்தும் ஏன் இந்த நஷ்ட வியாபாரத்தை பண்ணுன என்று கேட்டார். அவரது குரலில் பயமும் வியப்பும் கலந்திருந்தது. அந்த மனிதன் தன் பார்வையை சாலையிலிருந்து மாற்றாமல் ஸ்டியரிங்கை நிதானமாக திருப்பியபடியே காரை ஓட்டினான். அவனது முகத்தில் ஒரு விசித்திரமான தீவிரம் இருந்தது. சிவகாமியின் கேள்வியை கேட்டு அவன் உதடுகளில் ஒரு மெல்லிய மர்மமான புன்னகை தவழ்ந்தது. அம்மா, நான் என் வாழ்க்கையில இதுவரைக்கும் எந்த ஒரு நஷ்ட வியாபாரமும் பண்ணினதே இல்லை. இன்னைக்கும் நான் நஷ்ட வியாபாரம் பண்ணல. உங்க மகன்களுக்கு நான் 20 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கேன்னா அவங்க கிட்ட இருந்து அதை விட பல மடங்கு அதிகமா வட்டியும் முதலுமா நான் வசூல் பண்ணுவேன். நான் யாருக்கும் சும்மா காசு தூக்கி கொடுக்கிற ஆள் இல்லை. நீங்க கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பாருங்க நான் என்ன பண்றேன்னு என்றான். அவனது குரலில் ஒருவித வியாபார தந்திரமும் அதே சமயம் ஒரு ஆழமான உறுதியும் இருந்தது. அவன் சொன்ன வார்த்தைகள் சிவகாமிக்கு முழுமையாக புரியவில்லை என்றாலும் அவளது பயம் சற்றே குறைந்து ஒரு விசித்திரமான பாதுகாப்பு உணர்வு ஏற்பட்டது. காட்டு மிருகங்களுக்கு இரையாக வேண்டிய தன்னை இந்த மனிதன் ஏதோ ஒரு காரணத்திற்காக காப்பாற்றி இருக்கிறான் என்பது மட்டும் அவளுக்கு புரிந்தது. கார் நகரின் நெரிசலான பகுதிகளை கடந்து சென்னையின் மிக ஆடம்பரமான அமைதியான ஒரு VIP பகுதிக்குள் நுழைந்தது. அங்கு பாதுகாப்பு அரண்கள் நிறைந்த ஒரு மிகப்பெரிய அரண்மனை போன்ற பங்களாவின் முன்னால் வந்து நின்றது. உயரமான இரும்பு கேட் தானியங்கி முறையில் திறக்கப்பட உள்ளே கார் நுழைந்தது. சுற்றிலும் பளபளக்கும் விளக்குகள், விதவிதமான வெளிநாட்டு செடிகள் கொண்ட அழகான நந்தவனம் என அது ஒரு பெரும் கோடீஸ்வரனின் இல்லமாக காட்சியளித்தது. கார் நின்றதும் சீருடை அணிந்த வேலைக்காரன் ஒருவன் ஓடி வந்து மரியாதையுடன் காரின் கதவை திறந்தான். அந்த அனாமதேய மனிதன் காரிலிருந்து இறங்கி மறுபக்கம் வந்து சிவகாமி அம்மாளை பத்திரமாக தாங்கி கீழே இறக்கினான். அவளது தளர்ந்த கைகளை தன் பலமான கைகளால் பற்றி கொண்டு, மெதுவா வாங்க அம்மா என்று அன்போடு வீட்டிற்குள் அழைத்து சென்றான். அந்த மாளிகையின் பிரம்மாண்டமான ஹாலுக்குள் சிவகாமி நுழைந்தார். தரையில் பதிக்கப்பட்டிருந்த பளிங்கு கற்கள் கண்ணாடியைப் போல மின்னின.
அங்கே ஒரு பெரிய சோபாவில் சிவகாமியை உட்கார வைத்த அந்த மனிதன் வேலைக்காரனை அழைத்து, முதல்ல அம்மாவுக்கு குடிக்க குளிர்ந்த தண்ணீரும் கொஞ்சம் ஆகாரமும் எடுத்துட்டு வா என்று கட்டளையிட்டான். 12 மணி நேரத்திற்கு பிறகு ஒரு சொட்டு தண்ணீர் சிவகாமியின் தொண்டைக்குள் இறங்கிய போதுதான் அவளுக்கு உயிர் வந்தது போல் இருந்தது. அவள் மெதுவாக தன் கைகளை துடைத்து கொண்டு நிமிர்ந்து பார்த்தாள். அப்போது அந்த மனிதனின் முகம் திடீரென கடினமாக மாறியிருந்தது. அவனது கண்களில் ஏதோ ஒரு பழைய பழிவாங்கும் வெறி அல்லது வருடங்களாக நெஞ்சுக்குள் தேக்கி வைத்திருந்த ஆழமான வலி தெரிந்தது. சிவகாமி மீண்டும் பயந்து போய் சோபாவின் விளிம்பிற்கு வந்து, தம்பி, எனக்கு இப்போ நிம்மதியா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு உண்மை தெரியணும். நிஜத்தை சொல்லு. நீ யாரு? என்னை ஏன் இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்த? உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று ஏக்கத்தோடு கேட்டாள். அந்த மனிதன் சோபாவின் அருகில் வந்து சிவகாமியின் முன்னால் தரையில் மண்டியிட்டு அமர்ந்தாள். அவளது சுருக்கங்கள் விழுந்த கைகளை தன் கைகளில் எடுத்துக்கொண்டான். அவனது கண்களில் இருந்த கடினத்தன்மை மறைந்து இப்போது கண்கள் கலங்க தொடங்கின. அவன் சிவகாமியை உற்று நோக்கி, அம்மா, நிஜமாவே இந்த முகத்தை உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? நல்லா உத்து பாருங்க அம்மா என்று தழுதழுத்த குரலில் கேட்டான். அந்த பிரம்மாண்டமான மாளிகைக்குள் கடிகாரத்தின் முட்கள் ஓடும் சத்தத்தை தவிர வேறு சத்தமில்லை. சிவகாமி அம்மாள் விடை தெரியாத ஒரு திகைப்போடு அவனது முகத்தையே உற்று பார்க்க தொடங்கினார். சிவகாமி அந்த இளைஞனின் முகத்தை உற்று பார்த்தாள். அந்த அகலமான கண்கள், கூர்மையான நாசி, அடர்ந்த புருவங்களுக்கு இடையே இருக்கும் அந்த நெற்றி எங்கோ எப்போதோ பல வருடங்களுக்கு முன்னால் தினசரி பார்த்த முகம் போல நெஞ்சுக்குள் நிழலாடியது. ஆனால் சட்டென்று அவளால் நினைவுக்கு கொண்டு வர முடியவில்லை. வயோதிகமும் கடந்த சில மணி நேரங்களாக சந்தித்த அதிர்ச்சிகளும் அவளது நினைவாற்றலை மங்க செய்திருந்தன. இல்லை தம்பி, உத்து பார்த்தாலும் எனக்கு சரியா தெரியலையே. என் ஞாபக சக்தி எல்லாம் இப்போ ரொம்ப குறைஞ்சு போச்சு. நீ யாருன்னு நேரடியாவே சொல்லிடுமா என்றார் சிவகாமி ஏமாற்றத்துடன். அந்த கம்பீரமான மனிதனின் கண்களில் லேசாக கண்ணீர் துளிர்த்தது. அவன் சிவகாமியின் கைகளை இன்னும் இறுக்கமாக பற்றி கொண்டு, என் பேரு ராகவன் அம்மா. நான் உங்க கணவர் சண்முகத்தோட உயிர் நண்பனா இருந்தாரே, அந்த விஜய ராகவனோட மகன் என்றான். அந்த பெயரை கேட்ட அடுத்த வினாடி சிவகாமியின் காலடியில் இருந்த பூமி அப்படியே நழுவுவது போலிருந்தது. அவளது உடம்பெல்லாம் ஒரு நடுக்கம் பரவியது. நெஞ்சு அடைப்பது போலவும் மூச்சு நின்றுவிடும் நிலைக்கு ஆளாவதாகவும் உணர்ந்தாள். 30 வருடங்களுக்கு முன்னால் காலத்தின் ஓட்டத்தில் தான் புதைத்து விட்டதாக நினைத்த ஒரு கசப்பான மர்மமான உண்மை இன்று விஸ்வரூபம் எடுத்து அவளுக்கு முன்னால் நேருக்கு நேர் நின்றது. தாங்க முடியாமல் அங்கிருந்த சோபாவின் கைப்பிடியில் அப்படியே சாய்ந்தாள். இப்போது அவளுக்கு புரிந்தது. இந்த ராகவனின் கண்கள் அச்சு அசலாக அவனது தந்தை விஜய ராகவனுடையதேதான். அதே கூர்மையும் அதே கம்பீரமும் அவனிடம் இருந்தன. விஜய ராகவனோட மகனா நீ? ஆனா அப்போ சண்முக மாமா இறந்து போனப்போ நீ ரொம்ப சின்ன பையனாச்சே. நெல்லையில நம்ம பக்கத்து வீட்டுல தானே இருந்தீங்க என்று சிவகாமி உதறலுடன் தன் பழைய நினைவுகளை கிளறி பேசினாள். ராகவன் தன் முகத்தில் படர்ந்த வேதனையான புன்னகையுடன் எழுந்து நின்றான். ஆமாமா, என் அப்பா வீட்டை விட்டு போகும்போது நான் ரொம்ப சின்ன பையன்தான். ஆனா சுத்தி நடக்கிற அநியாயங்களை எல்லாம் மறந்துடுற அளவுக்கு நான் ஒன்றும் விபரம் தெரியாத சின்ன பையன் இல்லை. எனக்கு இன்னைக்கும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு நாள் என் அப்பா திடீரென வீட்டை விட்டு போனார். அப்புறம் அவர் திரும்பி வரவே இல்லை. என் அம்மா ராத்திரி முழுக்க அழுதுகிட்டே, யாரோ சதி பண்ணி நம்ம குடும்பத்தை அழிச்சிட்டாங்க, நம்ம சொத்தை எல்லாம் ஏமாத்தி பறிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்லி விடிய விடிய மயங்கி விழுவாள். அன்னைக்கே என் மனசுல ஒரு சபதம் எடுத்தேன். என் குடும்பத்தை இந்த நிலைக்கு ஆளாக்கினவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு பழி வாங்கணும்னு என்றான் ராகவன். அவனது குரல் நடுக்கத்திற்கும் கோபத்திற்கும் இடையே ஊசலாடியது. சிவகாமி நெஞ்சு படபடப்புடன் அடுத்து என்ன நடக்குமோ என்கிற பயத்தில் அமர்ந்திருக்க, திடீரென அந்த பிரம்மாண்டமான ஹாலுக்கு பின்னால் இருந்த அறையிலிருந்து ஒரு வயதான பெண்ணின் குரல் கேட்டது. ராகவா, யாருப்பா இவங்க? எதுக்காக இவங்களை இவ்வளவு தூரம் நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்க? குரல் வந்த திசையை நோக்கி திரும்பி பார்த்த சிவகாமியின் இதயம் ஒரு நிமிடம் நின்று விட்டது போலானது. அவளது கண்கள் பயத்தில் விரிந்தன. அங்கே நின்று கொண்டிருப்பது வேறு யாருமல்ல, 30 வருடங்களுக்கு முன்னால் நெல்லையில் தன் பக்கத்து வீட்டில் வாழ்ந்த விஜய ராகவனின் மனைவி சாவித்திரி. தலைமுடி முற்றிலும் நரைத்து முகத்தில் முதிர்ச்சியின் சுருக்கங்கள் விழுந்திருந்தாலும் அவளது அந்த கூர்மையான பார்வையை சிவகாமியால் மறக்கவே முடியாது. சாவித்திரி மெல்ல நடந்து ஹாலுக்குள் வந்தாள். சோபாவில் அமர்ந்திருந்த சிவகாமியை பார்த்ததும் அவளது முகபாவனை அடியோடு மாறியது. அதிர்ச்சியும் பழைய கோபமும் அவளது கண்களில் கனலாய் தெரிந்தன. நீ எப்படி இங்க? சிவகாமி, 30 வருஷத்துக்கு அப்புறம் உன்னை நான் என் கண்ணு முன்னாடி பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை என்று சாவித்திரி கோபமும் அளவிட முடியாத துயரமும் கலந்த குரலில் கத்தினாள். அந்த பெரிய பங்களாவின் உள்ளே 30 ஆண்டுகால புதிரின் முடிச்சுகள் ஒவ்வொன்றாக அவிழத் தொடங்குவதற்கான அறிகுறியாக அந்த இரு பெண்களின் பார்வைகளும் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டன. விஜய ராகவனின் மனைவி சாவித்திரி அழுது கொண்டே தடுமாறும் காலடிகளுடன்
கண்ணீருடன் ஓடி வந்து சிவகாமியின் முன்னால் நின்றாள். 30 வருடங்களாக நெஞ்சுக்குள் தேக்கி வைத்திருந்த அத்தனை துயரமும் ஆத்திரமும் அவளது குரலில் வெடித்தது. சொல்லு சிவகாமி, இன்னைக்கு நீ என்கிட்ட உண்மையை சொல்லியே ஆகணும். என் புருஷன் எங்க? என் விஜயராகவன் எங்க போனார்? 30 வருஷமாச்சு. அவர் உயிரோட இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாம தினமும் செத்து செத்து வாழ்றேனே. இன்னும் அவரை பத்தி ஒரு தகவலும் இல்லையே. அன்னைக்கு கார்த்திகை மாசம் அந்த அடைமழை பெய்த ராத்திரியில கடைசியா அவர் உன் புருஷன் சண்முகம் கூட தானே வெளியே போனார். அப்புறம் ஏன் என் புருஷன் மட்டும் திரும்பி வரல என்று சிவகாமியின் தோள்களை பிடித்து உலுக்கி கத்தினாள். சிவகாமி உடல் நடுங்கிக் கொண்டே சாவித்திரியின் கண்களை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் தன் பார்வையை தரையை நோக்கி குனிந்து கொண்டாள். அக்கா, என்னை மன்னிச்சிடுங்க அக்கா. எனக்கு நிஜமாவே எதுவும் தெரியாதுக்கா. சண்முகம் மாமா அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வந்தப்போ ரொம்ப பதற்றமா இருந்தாங்க. நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தோம். என்கிட்ட அவங்க எதுவும் சொல்லல. கொஞ்ச நாள்லயே அவங்களும் மாரடைப்புல இறந்துட்டாங்க. எனக்கு நிஜமாவே எதுவும் தெரியாதுக்கா என்று நடுங்கும் குரலில் பொய் உரைத்தாள். ஆனால் அங்கிருந்த ராகவன் தன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் சிங்கத்தை போல முன்னால் பாய்ந்து வந்தான். இன்னமும் பொய் சொல்லாதீங்க சிவகாமி அம்மாள். எனக்கு எல்லாம் தெரியும். நான் ஒன்றும் தெரியாத சின்ன பையனை நினைச்சி இத்தனை வருஷமா எங்களை ஏமாத்தியாச்சு. இனிமே முடியாது. அன்னைக்கு என் அப்பா தங்களுக்கு சொந்தமான அத்தனை தானியங்களையும் மூட்டை கட்டி அதை விற்கிறதுக்காக உங்க புருஷன் சண்முகத்தோட தான் டவுனுக்கு போனார். அதை டவுன் மார்க்கெட்ல இருந்த எத்தனையோ ஊர்க்காரங்க நேர்ல பார்த்திருக்காங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு உங்க புருஷன் மட்டும் கையில் ஏகப்பட்ட பணத்தோட தனியா ஊருக்கு திரும்பி வந்தார். என் அப்பா வரல. அதுக்கப்புறம் எங்க அம்மா உங்க வீட்டு வாசல்ல நின்று கதறியும் உங்க புருஷன் சண்முகம் வாயை திறக்கவே இல்லை. அடுத்த சில மாசங்கள்லயே நீங்க நெல்லையில இருந்து பெரிய பூர்வீக வீட்டை வாங்கி உங்க பசங்களை சென்னைக்கு கூட்டிட்டு வந்து பெரிய ஆளாக்குனீங்க. என் அப்பாவோட பணத்தை திருடிதானே உங்க குடும்பம் இப்போ கோடிக்கார குடும்பமா வாழுது என்று ராகவன் ஆத்திரத்தில் கத்தினான். ராகவனின் தாய் சாவித்திரி தரையில் அமர்ந்த நெஞ்சில் அடித்து கொண்டு அழுதாள். நாங்க இத்தனை வருஷமா தேடாத இடமில்லை சிவகாமி. அந்த நெல்லை டவுன் போலீஸ் ஸ்டேஷன் ஆஸ்பத்திரின்னு அலைஞ்சு அலைஞ்சி ஓடாய் தேஞ்சோம். புருஷனை இழந்து கையில் காசு இல்லாம இந்த ராகவனை வச்சுக்கிட்டு நான் பட்ட கஷ்டம் அந்த பகவானுக்கு தான் தெரியும். நீங்க எங்க குடும்பத்தையே நடுத்தெருவுல நிப்பாட்டிட்டு என் புருஷனோட உழைப்புல உங்க பசங்களை சுகமா வாழ வச்சிருக்கீங்க என்று சாபமிடுவது போல் பேசினாள். சிவகாமி தன் கைகளை கூப்பிக்கொண்டு, இல்லப்பா ராகவா, இல்லை சாவித்திரி அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி சண்முக மாமா துரோகம் பண்ற ஆள் இல்லை. எனக்கு எதுவும் தெரியாது என்று தொடர்ந்து மறுத்து கண்ணீர் வடித்தாள். சிவகாமி உண்மையை மறைக்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட ராகவனின் முகம் கோபத்தில் ரத்தமாய் சிவந்தது. அவனது பொறுமை எல்லை தாண்டியது. இவ்வளவு தூரம் எங்க அம்மாவோட கண்ணீரை பார்த்தும் நீங்க உண்மையை சொல்லலனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று உருமினான். அடுத்த நொடி சிவகாமியின் கையை தடாலடியாக பலமாக பிடித்து அந்த பெரிய பங்களாவின் பின்புறம் இருந்த எதற்கும் பயன்படாத ஒரு சிறிய இருட்டறைக்குள் இழுத்து சென்று தள்ளினான். சிவகாமி நிலை தடுமாறி தரையில் விழ ராகவன் அந்த கனமான மரக்கதவை மூடி வெளிப்பக்கமாக பூட்டினாள். அந்த அறைக்குள் ஒரு ஜன்னல் கூட இல்லை. முழுமையான இருள் சூழ்ந்திருந்தது. காற்றோட்டமே இல்லாத அந்த சிறு அறையில் மே மாதத்தின் கடுமையான கோடை வெக்கை அனலாய் தாக்கியது. சிவகாமிக்கு மூச்சு முட்டுவது போல் இருந்தது. ராகவா, கதவை திறங்கப்பா. சாவித்திரி அக்கா, என்னை விட்டுடுங்க. எனக்கு நிஜமாவே எதுவும் தெரியாது. தொண்டை வறண்டு போகுதுப்பா. குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொடுங்க என்று கதவை தன் பலவீனமான கைகளால் தட்டி கத்தினாள். ஆனால் வெளியே இருந்து எந்த பதிலும் வரவில்லை. ஒரு துளி தண்ணீரும் அவளுக்கு கிடைக்கவில்லை. மணித்துளிகள் நகர நகர கடுமையான தாகத்தினால் சிவகாமியின் தொண்டை முற்றிலும் வறண்டு நாக்கு விரைத்து போனது. உடம்பிலிருந்து வியர்வை வெள்ளமாய் உருகி ஓடியது. நெஞ்சுக்குள் மூச்சு காற்று திணற கண்களுக்கு முன்னால் கருகிரில் சூழ்ந்தது. அவளது தளர்ந்த உடல் பலமிழந்து அந்த இருண்ட அறையின் கரடு முரடான தரையில் சுருண்டு மயங்கி விழுந்தது. 30 ஆண்டுகால ரகசியம் அந்த இருட்டறைக்குள் அவளது மூச்சோடு தத்தளித்து கொண்டிருந்தது. எவ்வளவு நேரம் கடந்ததோ தெரியவில்லை. அந்த இருண்ட அறையின் அகோர மௌனத்திற்கு இடையே காலத்தின் நொடிகள் மரண பயத்தோடு நகர்ந்து கொண்டிருந்தன. திடீரென இரும்பு கொக்கி சுவரில் மோதும் ஓசையுடன் கனமான மரக்கதவு திறக்கப்பட்டு உள்ளே வெளிச்சம் பாய்ந்தது. ராகவனும் அவனது தாய் சாவித்திரியும் பதற்றத்துடன் உள்ளே வந்தனர். சிவகாமி மயங்கி கிடந்த கோலத்தை பார்த்ததும் சாவித்திரியின் நெஞ்சம் பதறியது. ராகவா, என்ன காரியம் பண்ணிட்டோம் பாரு, சீக்கிரம் அம்மாவை தூக்குப்பா என்று கத்தினாள். ராகவன் சற்றும் தாமதிக்காமல் சிவகாமியை தன் பலமான கைகளால் மெல்ல தூக்கி அமர வைத்தான். அவனது கையில் இருந்த சொம்பில் இருந்து குளிர்ந்த தண்ணீரை எடுத்து அவளது முகத்தில் தெளித்தான். சிவகாமி லேசாக கண் விழித்ததும் அவளது காய்ந்து வெடித்திருந்த உதடுகளில் தண்ணீரை சொட்டு சொட்டாக ஊற்றினான். பாகாய் உருகிய அந்த தண்ணீர்
தொண்டைக்குள் இறங்கியதும் சிவகாமிக்கு மெல்ல உயிர் திரும்பி வந்தது. அவள் உடம்பெல்லாம் நடுங்க சுவரை பற்றி கொண்டு மூச்சிறைக்க அமர்ந்தாள். ராகவனின் தாய் சாவித்திரி சிவகாமியின் அருகில் மண்டியிட்டு அமர்ந்து அவளது கைகளை பற்றி கண்ணீர் வடித்தாள். எங்களை மன்னிச்சிடு சிவகாமி. ஒரு பெண்ணான நானே உன்னை இந்த நிலைமையில விடும்படி செஞ்சிட்டேனே. 30 வருஷமா புருஷன் இல்லாத துக்கமும் என் பையன் கஷ்டப்பட்டு வளர்ந்த ஆத்திரமும் என் கண்ணை மறைச்சிடுச்சு. நாங்க உண்மையை அறியணுங்கிற அவசரத்துல உன்னை இப்படி சித்திரவதை செஞ்சிட்டோம். எங்களை மன்னிச்சிடு என்று கதறினாள். சிவகாமி மெல்ல மூச்சினை சமன்படுத்தி கொண்டு தன் வெளிரிய கண்களால் சாவித்திரியையும் ராகவனையும் பார்த்தாள். அவளது கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. இனிமேலும் உண்மையை மறைப்பதில் எந்த பயமும் இல்லை என்பதையும் காலத்தின் சக்கரம் தங்களை இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியதன் நோக்கத்தையும் அவள் உணர்ந்தாள். அழுகையுடனே தன் தழுதழுத்த குரலை திரட்டி பேசத் தொடங்கினாள். சாவித்திரி அக்கா, ராகவா, நான் சொல்றதை சாந்தமா கேளுங்க. 30 வருஷமா இந்த உண்மையை என் நெஞ்சுக்குள்ளேயே பூட்டி வச்சு மெழுகுவர்த்தி மாதிரி உருகி வாழ்ந்திருக்கேன். இன்னைக்கு அதை உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். சிவகாமி ஒரு நீண்ட பெருமூச்சோடு கடந்த காலத்தின் அந்த பயங்கரமான பக்கத்தை புரட்டினாள். ராகவா, உங்க அப்பா விஜயராகவன் அண்ணன் கெட்டவர் இல்லப்பா. ஊர் முழுக்க அவரை ஒரு தங்கமான மனுஷன்னு தான் கொண்டாடினாங்க. என் புருஷன் சண்முகத்தோட உயிர் நண்பன் அவர். ஆனா 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு கார்த்திகை மாசத்து அடைமழை பெய்த ராத்திரியில விதி எங்களை வச்சு விளையாடிச்சு. அன்னைக்கு டவுனுக்கு போயிட்டு வந்த உங்க அப்பா ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்தால தன் வாழ்நாளில் இல்லாத அளவுக்கு கடுமையான குடிபோதையில எங்க வீட்டுக்கு வந்தார். அன்னைக்கு என் புருஷன் சண்முகம் வீட்டுல இல்லை. ஏதோ பள்ளி விஷயமா வெளியே போயிருந்தார். நள்ளிரவு நேரம் கொட்டும் மலையில கதவை தட்டினாங்க. உங்க அப்பான்னு நினைச்சுதான் நான் கதவை திறந்தேன். ஆனா உள்ளே வந்தவர் போதையின் உச்சியில தன் சுய நினைவை முழுசா இழந்திருந்தார். அந்த போதையில உங்க அப்பா என் கையை பிடிச்சு இழுத்து என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணார் என்று சிவகாமி சொல்லும் போது அவளது குரல் நடுங்கியது. இதை கேட்டதும் சாவித்திரியும் ராகவனையும் இடி தாக்கியது போல் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். சாவித்திரி தன் வாயில் கை வைத்து கொண்டு அப்படியே திகைத்து நின்றாள். சிவகாமி தன் கண்ணீரை துடைத்து கொண்டே தொடர்ந்தாள். நான் ஒரு பெண்ணா காப்பாத்திக்க போராடினேன். அவர் போதையில இருந்ததால அவரோட பலம் அதிகமா இருந்தது. நான் பயந்து போய் தற்காப்புக்காக பக்கத்துல சமையல் அறையில இருந்த ஒரு கனமான மரக்கட்டையை எடுத்து அவரோட தலையில பலமா அடிச்சிட்டேன். அந்த அடியில தலை உடைஞ்சி ரத்தம் கொட்ட அவர் அங்கேயே மயங்கி விழுந்தார். மழை நின்ற அதிகாலை நேரத்துல தான் அவருக்கு லேசா சுய நினைவு வந்தது. தான் செஞ்ச தவற்றை நினைச்சு வெட்கத்தோடு வேதனையோடு என் முகத்தை பார்க்க கூட முடியாம என்னை மன்னிச்சிடு சிவகாமி. நான் மனுஷனா வாழ தகுதியற்றவன்னு சொல்லி அழுகையோட அங்கிருந்து ஓடி போயிட்டார். அவர் எங்க போனார், என்ன ஆனார்னு அதுக்கப்புறம் எனக்கோ என் புருஷனுக்கோ தெரியாது. மாளிகையின் அந்த இருண்ட அறையில் சாவித்திரியின் அழுகுரல் மட்டும் கேட்டது. தன் கணவன் நாணயமானவர் என்று நினைத்திருந்தவளுக்கு இந்த நிஜம் நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்தது. அக்கா, என் புருஷன் சண்முகம் விடியற் காலையில வீட்டுக்கு வந்ததும் நடந்த அத்தனையையும் அழுதுகிட்டே சொன்னேன். முதல்ல அவர் தன் உயிர் நண்பனை சந்தேகப்படல, கோபப்பட்டார். ஆனா என் கலைந்திருந்த கோலத்தையும் நெற்றியில் இருந்த காயத்தையும் பார்த்ததும் அப்படியே உடைஞ்சு போயிட்டார். உயிர் நண்பன்னு நினைச்சேனே, அவன் என் குடும்ப விளக்கை அணைக்க பார்த்தானேன்னு சொல்லி ரத்தம் வராத குறையா அழுதார். அதுக்கப்புறம் உங்க அப்பா என் புருஷனை தேடி வந்து பல முறை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். ஆனா சண்முகத்தோட மனசுல விழுந்த அந்த துரோக வழி ஆறவே இல்லை. அதனாலதான் அவங்க 2 பேருக்குள்ளேயும் பேச்சுவார்த்தை முற்றிலும் நின்னு போச்சு. உங்க அப்பா காணாமல் போனதுக்கும் என் புருஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அக்கா. இதுதான் உண்மை என்று சிவகாமி தன் கைகளை கூப்பி 30 ஆண்டுகால உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டினாள். அப்புறம்தான் அந்த பாழாய் போன சபித்து போன நாள் வந்தது. சிவகாமி தன் முந்தானையால் முகத்தில் வழிந்த கண்ணீரையும் வேர்வையையும் துடைத்து கொண்டாள். அவளது உடல் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தது. 30 வருடங்களாக தன் ஆன்மாவை வாட்டி வதைத்த கணவரின் அந்த பயங்கரமான ரகசியத்தை இப்போது அவள் வார்த்தைகளாக்க போகிறாள். அன்னைக்கு அறுவடை முடிஞ்சு வழக்கம் போல 2 பேரும் நெல் மூட்டைகளை லாரியில ஏத்திக்கிட்டு நெல்லை டவுனுக்கு தானியம் விற்க போனாங்க. விற்று முடிச்சுட்டு திரும்பும் போது நள்ளிரவு ஆகிடுச்சு. கொளுத்தும் வெயில் அப்புறம் அலைச்சல் காரணமா 2 பேருக்கும் பயங்கர களைப்பு. டவுன் அவுட்டர்ல இருந்த ஒரு பெரிய ஆலமரத்தடியில லாரியை ஓரமா நிறுத்திட்டு காத்துக்காக கீழே துண்டை விரிச்சு படுத்து ஓய்வெடுத்திருக்காங்க. உங்க அப்பா விஜயராகவன் அண்ணன் நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தார் என்று சிவகாமி சொல்லும் போதே சாவித்திரி தன் நெஞ்சை பிடித்து கொண்டாள். அப்போ நிலா வெளிச்சம்
வெளிச்சத்துல உங்க அப்பா தூங்கும் போது அவரோட தலையில இருந்த அந்த பழைய காயத்தழும்பு என் புருஷன் சண்முகத்தோட கண்ணுல பட்டிருக்கு. நான் தற்காப்புக்காக மரக்கட்டையால அடிச்சு கீறி இருந்த அதே தழும்பு அது. அதை பார்த்த அடுத்த நொடி சண்முகத்துக்கு அன்னைக்கு ராத்திரி என் நிலையை நினைச்சு ரத்தம் தலைக்கேறி இருக்கு. இத்தனை நாளா மனசுக்குள்ள அமுக்கி வச்சிருந்த அத்தனை ஆத்திரமும் குரோதமும் ஒட்டுமொத்தமா வெடிச்சு கிளம்பி இருக்கு. உயிர் நண்பன்னு உன்னை நெஞ்சில வச்சிருந்தேனே, என் நம்பிக்கையை என் குடும்ப மானத்தை அழிக்க பார்த்தியடா துரோகின்னு மனசுக்குள்ளேயே கத்திக்கிட்டு கட்டுக்கடங்காத கோபத்துல விவேகத்தை இழந்திருக்கார். அங்க சாலையோரம் கிடந்த ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்கிக்கிட்டு வந்து தூங்கிக்கிட்டு இருந்த உங்க அப்பா தலையில ஓங்கி போட்டுட்டார். ஐயோ பகவானே, என்ன காரியம் பண்ணிட்டாங்க என்று சாவித்திரி தன் வாயை பொத்தி கொண்டு தரையில் விழுந்து கதறி அழுதாள். ராகவனின் கைகள் கோபத்திலும் அதிர்ச்சியிலும் முறுக்கேறின. அவனது கண்கள் சிவந்து கண்ணீர் துளிகள் அவனது கன்னங்களில் இறங்கின. 30 வருடங்களாக தன் தந்தை எங்கே என்று தேடிய கேள்விகளுக்கு இப்படி ஒரு கொடூரமான மரணம் பதிலாய் வரும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. சிவகாமி அழுகையுடனேயே தொடர்ந்தாள். அந்த ஒரு கணத்து கோபத்துல உங்க அப்பா அலறக்கூட முடியாம அங்கேயே துடிச்சு இறந்துட்டார். உங்க அப்பா ரத்த வெள்ளத்துல கிடந்ததை பார்த்ததும் சண்முகத்துக்கு புத்தி தெளிஞ்சிருக்கு. தான் செஞ்சது எவ்வளவு பெரிய பாவம்னு உரைச்சி பதறி போய் அழுதுகிட்டே அங்கேயே விழுந்திருக்கார். ஆனா போலீஸுக்கும் ஊருக்கும் தெரிஞ்சா தன் குடும்பம் சின்னஞ்சிறு பிள்ளைகளான கார்த்திக்கும் விக்ரமும் அனாதையாகிடுவாங்களேன்னு பயந்திருக்கார். அதனால யாருக்கும் தெரியாம அந்த நள்ளிரவு நேரத்துல அந்த பாலடைந்த சாலையோர காட்டு பகுதியிலேயே உங்க அப்பாவின் உடலை புதைச்சிட்டு லாரியை எடுத்துக்கிட்டு நைட்டோட நைட்டா வீட்டுக்கு வந்துட்டார். வந்து என்கிட்ட காலில் விழுந்து கதறினார். சிவகாமி, நான் மனுஷனே இல்லை, என் நண்பனை கொன்னுட்டேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் ஒரு நாள் கூட நிம்மதியாவே இல்ல. தூக்கத்துல உங்க அப்பா வரதா அலறுவார், சாப்பாடு இறங்காது. அந்த விபரீத குற்ற உணர்ச்சியிலேயே புழுவா துடிச்சு சில மாசங்கள்லயே மாரடைப்பு வந்து செத்து பிழைச்சார். மாளிகையின் அந்த அறை 30 வருடங்களுக்கு முந்தைய அந்த இருண்ட இரவின் சாட்சியாய் மாறியது. ஒரு பெண்ணின் மானத்தை காக்க விழுந்த அடியும் அதற்கு பழிவாங்க விழுந்த பாறாங்கல்லும் 2 குடும்பங்களின் நிம்மதியை எப்படி குடித்து தீர்த்திருக்கிறது என்பதை உணர்ந்து அனைவரும் மௌனத்தில் உறைந்தனர். சிவகாமி தன் இரு கைகளையும் கூப்பி சாவித்திரியின் காலடியில் விழுந்தாள். ஆனா கதை இதோட முடியலப்பா ராகவா. விதியின் சதிவலை இன்னும் கொடூரமானது என்று சிவகாமி தன் வறண்ட தொண்டையை சீராக்கி கொண்டு தொடர்ந்தாள். அவளது கண்கள் சாவித்திரியின் காலடியில் கிடந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தன. உங்க அப்பா விஜயராகவன் அண்ணனை அந்த மரத்தடியில கொன்னு புதைச்சிட்டு பயத்திலையும் நடுக்கத்திலையும் வீட்டுக்கு வந்த என் புருஷன் சண்முகம் அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் பயத்தோடவே அந்த லாரியை சோதனை பண்ணி பார்த்தார். லாரிக்குள்ள உங்க அப்பாவோட அடையாளங்கள் ஏதாச்சும் இருந்தா போலீஸ் பிடிச்சிடும்னு அவருக்கு பயம். அப்படி சோதனை பண்ணும் போது டிரைவர் சீட்டுக்கு அடியில உங்க அப்பா பத்திரமா வச்சிருந்த ஒரு கருப்பு நிற தோல் பை சண்முகத்தோட கையில கிடைச்சது. அதை திறந்து பார்த்தவருக்கு அடுத்த பேரிடி காத்துக்கிட்டு இருந்தது. அதுல சில நில ஆவணங்களும் கொஞ்சம் பணமும் அப்புறம் ஒரு கடிதமும் இருந்தது. அது உங்க அப்பா சண்முகத்துக்கு எழுதின கடிதம். ராகவன் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு மிகுந்த ஆவலோடும் துடித்த நெஞ்சோடும் சிவகாமியை உற்று பார்த்தான். 30 வருடங்களாக தன் தந்தை துரோகியாகவும் காணாமல் போனவராகவும் மட்டுமே சித்தரிக்கப்பட்ட கதையின் இறுதி பக்கம் இப்போது அவனுக்கு முன்னால் திறக்கப் போகிறது. சிவகாமி ஒரு நீண்ட பெருமூச்சோடு அந்த கடிதத்தில் இருந்த விவரங்களை சொன்னாள். அந்த கடிதத்துல உங்க அப்பா என்ன எழுதியிருந்தார் தெரியுமா ராகவா? சண்முகம், என் உயிர் நண்பா, அன்னைக்கு ராத்திரி போதையில நான் செஞ்ச அசிங்கமான தவறை என் மனசால தாங்கிக்கவே முடியலடா. என் சொந்த கண்ணால உன்னோட முகத்தையும் சிவகாமியோட முகத்தையும் பார்க்கிற தகுதி எனக்கு இல்லை. நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். இந்த தவறை சுமந்துக்கிட்டு என்னால இந்த நெல்லை மண்ணில் வாழ முடியாது. அதனால எனக்கு சொந்தமான இந்த நிலம் பணம் எல்லாத்தையும் என் தவறை உனக்கு ஈடுகட்ட உனக்கே எழுதி வச்சுட்டு நான் என் பொண்டாட்டியையும் புள்ளை ராகவனையும் கூட்டிட்டு இந்த ஊரை விட்டு யாருக்கும் தெரியாத தூர தேசத்துக்கு போறேன். என்னை தேடாத, முடிஞ்சா இந்த துரோகியை மன்னிச்சிடு. இப்படிக்கு விஜயராகவன். இதுதான் உங்க அப்பா எழுதின கடிதம். இதை கேட்டதும் சாவித்திரி, என் புருஷன் தப்பு பண்ணி இருந்தாலும் கடைசியில நல்ல மனுஷனாத்தான் வாழ நினைச்சிருக்கார் என்று சொல்லி விம்மி விம்மி அழுதாள். சிவகாமி தொடர்ந்தாள். அதை படிக்க படிக்க என் புருஷன் சண்முகம் இன்னும் உடைஞ்சு போயிட்டார் சிவகாமி. அவன் தன் தவறை உணர்ந்து சொத்து சுகத்தை எல்லாம் எனக்கே கொடுத்துட்டு ஊரை விட்டு போகத்தான் அன்னைக்கு வந்திருக்கான். ஆனா நான் ஒரு நிமிஷம் கோபத்துல தன் தவறை திருத்திருக்க நினைச்ச என் உத்தமமான நண்பனை கொன்னுட்டேனே, நான் ஒரு கொலையாளி ஆயிட்டேனேன்னு சொல்லி சொல்லி சுவர்ல தலையை முட்டிக்கிட்டு அழுது தீர்த்தார். அன்னைக்கு அவருக்கு வந்த அந்த மன உளைச்சலும் குற்ற உணர்ச்சியும் தான் சில மாசங்களையே அவரை மாரடைப்புல கொண்டு போய் சேர்த்தது. ஆனா சாகிறதுக்கு முன்னாடி என் புருஷன் சண்முகம் எனக்கு ஒரு சத்தியம் வாங்கிக்கிட்டு ஒரு இறுதி உயிலை என்கிட்ட கொடுத்தார் ராகவா. சிவகாமி, நம்ம பசங்க கார்த்திக்கும் விக்ரமும் என் ரத்தம் தான். ஆனா இந்த துரோக பணத்திலையோ என் நண்பனோட சொத்துலையோ அவங்க வளரக்கூடாது. நான் மாச சம்பளம் வாங்கி சேர்த்த பூர்வீக வீட்டை மட்டும் வித்து பசங்களை சென்னைக்கு கூட்டிட்டு போய் படிக்கவை. இந்த விஜயராகவனோட பணத்தையும் சொத்தையும் நீ தொட்டு கூட பார்த்திடக்கூடாது. அது அவனோட
அமானிதம். அவனோட பையன் ராகவன் எப்பவாச்சும் வளர்ந்து பெரியவனாகி வந்தா அவன்கிட்ட இதோ இந்த சாவியையும் ஆவணங்களையும் ஒப்படைச்சிடுன்னு சொல்லி சென்னை தியாகராய நகர்ல இருக்கிற ஸ்டேட் பேங்க் லாக்கர் சாவியை என்கிட்ட கொடுத்தார். லாக்கர் எண் 305. இத்தனை வருஷமா என் மகன்கள் கார்த்திக்கும் விக்ரமுக்கும் கூட தெரியாம எனக்கு உடம்பு முடியாம போன போதும், மாத்திரைக்கு கூட காசு இல்லாம என் பசங்க கிட்ட நான் அடிபட்டு நின்ன போதும் அந்த பணத்துல இருந்து ஒரு பைசா கூட நான் எடுக்கல. ஏன்னா அது உங்க சொத்து. என் புருஷன் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா அந்த அமானிதத்தை 30 வருஷமா என் உயிரை விட பத்திரமா வச்சிருக்கேன் இதோ என்று சொன்ன சிவகாமி தன் கிழிந்த சேலை தலைப்பில் முடிச்சை அவிழ்த்து அதற்குள் பல வருடங்களாக மறைத்து வைத்திருந்த அந்த பழைய இரும்பு லாக்கர் சாவியை எடுத்து ராகவனின் கைகளில் திணித்தாள். 30 ஆண்டுகால பெரும் ரகசியமும் சண்முகத்தின் இறுதி உயிலும் அந்த சின்னஞ்சிறு சாவியின் ரூபத்தில் ராகவனின் கைகளில் வந்து விழுந்தபோது அந்த மாளிகையை ஒரு நிமிடம் ஸ்தம்பித்தது. சிவகாமி கொடுத்த அந்த பழைய இரும்பு சாவியை கைகளில் வாங்கிய ராகவனுக்கு நெஞ்சுக்குள் எத்தனையோ உணர்ச்சிகள் அலைமோதின. 30 வருடங்களாக தன் குடும்பத்தை வாட்டிய வறுமை, தந்தையின் மர்மமான மறைவு, ஏமாற்றப்பட்டதாக எண்ணிய குமுறல் என அனைத்திற்கும் விடை அந்த ஒற்றை சாவியினுள் அடங்கி இருந்தது. ராகவன் சற்றும் தாமதிக்கவில்லை. உடனடியாக தன் கருப்பு நிற சொகுசு காரை எடுத்துக்கொண்டு தியாகராய நகரில் உள்ள அந்த பழமையான வங்கிக்கு விரைந்தான். வங்கியின் நிலவரையில் இருந்த இரும்பு பெட்டகங்களுக்கு நடுவே லாக்கர் எண் 305 தேடி கண்டுபிடித்தான். சிவகாமி கொடுத்த சாவியை இட்டு திருகிய போது கிளிக் என்ற சத்தத்துடன் நீதியின் கதவுகள் திறப்பது போல அந்த லாக்கர் திறந்தது. உள்ளே காலத்தின் சாட்சியாய் மஞ்சள் நிறமாக மாறியிருந்த ஒரு பெரிய காகித உரை இருந்தது. அதற்குள் ராகவனின் தந்தை விஜயராகவன் தன் கைப்பட எழுதிய அந்த கடிதமும் நெல்லையிலிருந்த பூர்வீக நிலங்களின் அசல் ஆவணங்களும் வட்டியோடு பெருகியிருந்த பிக்சட் டெபாசிட் ரசீதுகளும் அப்படியே இருந்தன. தன் தந்தையின் கம்பீரமான கையெழுத்தை கண்டதும் ராகவனின் அணை உடைந்த கண்ணீர் அந்த கடிதத்தின் மேல் விழுந்தது. 30 வருடங்களாக தன் மனதில் தேக்கி வைத்திருந்த பழிவாங்கும் வெறியும் சினமும் அந்த பனித்துளியில் கரைந்து போயின. சிவகாமி அம்மாள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அணுவளவும் மாறாத அக்மார்க் உண்மை என்று அவனுக்கு புரிந்தது. ஒரு துரோகியின் மனைவியாக அல்லாமல் தர்மத்தின் தேவதையாக அந்த தாய் தன் கணவனின் பாவத்திற்கு பரிகாரமாய் இந்த அமானிதத்தை காத்திருப்பதை எண்ணி அவனது நெஞ்சம் நெகிழ்ந்தது. ராகவன் உடனடியாக வீட்டிற்கு திரும்பினான். நேராக ஹாலில் அமர்ந்திருந்த சிவகாமி அம்மாளின் முன்னால் சென்று அப்படியே அவளது கால்களில் விழுந்து கதறி அழுது. ஒரு பெரும் தொழிலதிபராக கோடீஸ்வரனாக ஊரே வியந்து பார்க்கும் அந்த ராகவன் இன்று ஒரு தாயின் தர்மத்தின் முன்னால் குழந்தையாய் மண்டியிட்டு கிடந்தான். என்னை மன்னிச்சிடுங்க அம்மா, அறியாமையில உங்களை இந்த இருட்டறைக்குள்ள தள்ளி தாகத்துக்கு கூட தண்ணீர் தராம சித்திரவதை பண்ணிட்டேனே. உங்க கணவர் சண்முகம் மாமா ஒரு கன ஆத்திரத்துல தப்பு செய்திருந்தாலும் 30 வருஷமா நீங்க தர்மத்தையும் நேர்மையையும் உங்க உயிரை விட மேலா நினைச்சு காப்பாத்தி இருக்கீங்க அம்மா. மாத்திரைக்கு காசு இல்லாம நீங்க அவதிப்பட்ட போதும் இந்த அமானித பணத்தை தொடாத உங்க கால்களை கழுவி நான் பூஜை செய்யணும் என்று ராகவன் விம்மினான். சாவத்திரியும் ஓடி வந்து சிவகாமியை கட்டி அணைத்துக் கொண்டாள். என் புருஷன் செய்த தவறை நினைச்சு நான் வெட்கப்படுறேன் சிவகாமி. ஆனா நீ மகாலட்சுமியாய் எங்க சொத்தை காப்பாத்தி கொடுத்திருக்க என்று அழுதாள். மெல்ல ராகவனை தூக்கி நிறுத்திய சிவகாமி, பரவாயில்லப்பா, நீங்க உங்க அப்பாவை தேடின வேதனை எனக்கு புரியும். அப்போதாவது இந்த உண்மை வெளியே வந்ததே, அதுவே போதும். என் புருஷனோட ஆன்மா இப்போதான் சாந்தி அடையும் என்றால் நிம்மதியுடன். ஆனால் அடுத்த நொடி ராகவனின் முகம் மீண்டும் இரும்பாக இறுகியது. அவனது கண்களில் நீதி தீப்பொறி பறந்தது. அம்மா, உங்களோட தர்மத்துக்கு முன்னாடி தலை வணங்குறேன். ஆனா உங்களை 10 மாசம் சுமந்து ரத்தத்தை பாலா ஊட்டி வளர்த்தாங்களே, அந்த பாலாய் போன உங்க பெத்த மகன்கள் 20 லட்சம் ரூபாயை பார்த்ததும் பெத்த தாயையே ஒரு அனாதை மாதிரி வித்துட்டு போனாங்களே, அந்த மனித மிருகங்களை நான் சும்மா விட மாட்டேன். அவங்களுக்கு சட்டம் தக்க பாடம் புகட்டியே ஆகணும் என்று ஆத்திரப்பட்டான். சிவகாமி பதறி போய் அவனது கைகளை பற்றி கொண்டாள். வேண்டாம் ராகவா, அவங்க துரோகிகளா இருக்கலாம், சுயநல பேய்களா இருக்கலாம். ஆனா எப்படி இருந்தாலும் என் வயிற்றுல பிறந்த பிள்ளைகள், அவங்களுக்கு எந்த கெடுதலும் நினைக்காதீங்கப்பா என்று ஒரு தாயாக கெஞ்சினாள். இல்லையம்மா, இது உங்களுக்கு செய்த துரோகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனிதாபிமானத்திற்கே செய்த கொலை. அவங்க தண்டிக்கப்படலனா இந்த சமூகம் கெட்டு போயிடும் என்று உறுதியாக கூறிவிட்டு ராகவன் உடனடியாக தன் மொபைல் போனை எடுத்து உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தான். அடுத்த சில மணி நேரங்களில் சென்னை நகரின் பரபரப்பான அந்த பகுதியில் சைரன் சத்தத்துடன் 2 போலீஸ் வாகனங்கள் கார்த்திக் மற்றும் விக்ரமின் வீட்டின் முன்னால் வந்து நின்றன. தங்கள் தாயை 20 லட்சத்திற்கு விற்றுவிட்டு கவிதா மற்றும் ரம்யாவுடன் சேர்ந்து அந்த பணத்தை எப்படி பங்கிடுவது, எந்த கார் வாங்குவது என்று பேராசையோடு பேசிக் கொண்டிருந்த கார்த்திக்கும் விக்ரமுக்கும் வாசலில் போலீஸை பார்த்ததும் ரத்தம் உறைந்து போனது. கார்த்திக், விக்ரம், உங்களை உங்க சொந்த தாயை கொடுமைப்படுத்திய குற்றத்துக்காகவும் பணத்திற்காக
ஒரு அமானதையரின் கடத்தலுக்கு துணை நின்ற மனித வர்த்தக சட்டத்தின் கீழும் கைது செய்கிறோம் என்று இன்ஸ்பெக்டர் கம்பீரமாக கூறி அவர்களின் கைகளில் விலங்கை பூட்டினார். சார் சார், நாங்க ஒன்றும் பண்ணல சார், அந்த அம்மாவுக்கு ஞாபக மறதி, நாங்க விக்கல என்று விக்ரம் கத்தினான். கவிதாவும் ரம்யாவும் தலையில் அடித்துக்கொண்டு அழுது நாடகமாடினர். ஆனால் ராகவன் கொடுத்த அத்தனை ஆடியோ மற்றும் வீடியோ ஆதாரங்களும் வங்கியின் சாட்சியங்களும் அவர்களின் முகமூடியை கிழித்தெறிந்தன. காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்படும் போது தூரத்தில் இருந்து காரில் வந்து இறங்கிய சிவகாமி அம்மாளை பார்த்த கார்த்திக்கும் விக்ரமும், அம்மா எங்களை காப்பாத்துங்கம்மா, தெரியாம தப்பு பண்ணிட்டோமா என்று கதறி அழுதனர். ஆனால் சிவகாமி அம்மாள் இம்முறை அவர்களின் பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை. அவளது கண்களில் பாசத்தின் கண்ணீர் வற்றி நீதியின் மௌனம் மட்டுமே எஞ்சி இருந்தது. சட்டம் தன் கடமையை மிக கடுமையாக செய்ய தொடங்கியது. மகன்கள் கார்த்திக்கும் விக்ரமும் தங்களின் சுயநலத்தாலும் பேராசையாலும் சட்டத்தின் பிடியில் சிக்கி சிறைக்கு சென்ற பிறகு சென்னை மாநகரமே அந்த செய்தியை கேட்டு அதிர்ந்தது. ஆனால் சிவகாமி அம்மாளுக்கோ தன் சொந்த ரத்தங்களை தனக்கு இழைத்த துரோகத்தின் வடு நெஞ்சில் ஆறாத வடுவாக இருந்தது. அந்த நிலையற்ற சூழலில் ராகவன் சற்றும் யோசிக்காமல் சிவகாமி அம்மாளை தன் காரில் ஏற்றி தன் பிரம்மாண்டமான பங்களாவிற்கு திரும்ப கூட்டி வந்தான். அவளை ஹாலில் அமர வைத்து அவளது கைகளை பற்றி கொண்டு, அம்மா, உங்களை 10 மாசம் சுமந்த உங்க மகன்கள் உங்களை ஒரு வேண்டாத பழைய மூட்டையா ஒரு பாரமா நினைச்சு விற்க துணிஞ்சாங்க. ஆனா இந்த ராகவனுக்கு நீங்க தான் இனிமே அம்மா. என் தந்தை செய்த தவறிற்கு பரிகாரமாகவும் அவரோட ஆன்மா சாந்தி அடையவும் நான் உங்களுக்கு செய்யும் புனிதமான கடமை இது என்றான் கம்பீரமும் பாசமும் நிறைந்த குரலில். ராகவனின் தாய் சாவத்திரியும் சிவகாமியை தன் உடன் பிறந்த சகோதரியைப் போல கட்டி இணைத்து கொண்டாள். 30 வருஷ பகை, குரோதம் எல்லாம் இன்னைக்கூட முடிஞ்சிடுச்சு சிவகாமி. இத்தனை வருஷமா எங்க சொத்தையும் என் புருஷனோட மானத்தையும் உன் உயிரை விட மேல நினைச்சு காப்பாத்தி இருக்க. நீ இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி என்று நெகிழ்ந்து கூறினாள். அன்று முதல் அந்த பெரிய மாளிகை சிவகாமி அம்மாளுக்கு புதியதோர் இல்லமாக மாறியது. ராகவனும் அவனது தாயும் அவளை தங்கள் குடும்பத்தின் மூத்த உறுப்பினராக ஒரு தெய்வமாக ஏற்றுக்கொண்டனர். சிவகாமிக்கு தேவையான உயர்தர மருத்துவ உதவிகள் செய்யப்பட்டன. அவளது உடல் நிலையை கவனிக்க தனி மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டனர். தினமும் சத்தான சுவையான உணவுகளும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் தன் வாழ்நாளில் ஏங்கிய அன்பும் மரியாதையும் பாதுகாப்பும் அந்த வீட்டில் அவளுக்கு தாராளமாக கிடைத்தன. ராகவன் அலுவலகம் கிளம்பும் போதும் வீட்டிற்கு திரும்பும் போதும் சிவகாமியின் கால்களில் விழுந்து ஆசி வாங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தான். இருப்பினும் பெற்ற மனம் பித்து என்பார்களே, அது எவ்வளவு பெரிய உண்மை. ஒரு தாயின் இதயம் தன் பிள்ளைகள் தனக்கு எவ்வளவுதான் துரோகம் இழைத்திருந்தாலும் அவர்களை நினைத்து ஏங்காமல் இருக்குமா? பகலில் ராகவனின் பாசமலையில் நனைந்தாலும் நள்ளிரவு நேரத்தில் மாளிகையின் தனி அறையில் படுத்திருக்கும் போது சிவகாமியின் கண்கள் உறக்கத்தை தொலைத்தன. கார்த்திக்கும் விக்ரமும் ஆடம்பரமாக ஏசி அறைகளில் வாழ்ந்த அவர்தம் மனைவிகளும் இன்று சிறையின் இரும்பு கம்பிகளுக்கு பின்னால் கொசு கடிக்கும் புழுக்கத்திற்கும் நடுவே படும் அவஸ்தைகளை நினைத்து சிவகாமி இரவுகளில் ரகசியமாக தன் முந்தானையை வாயில் பொத்தி கொண்டு அழுதாள். அவங்க பாவிங்களா இருந்தாலும் என் வயிற்றுல உதிச்ச பசங்க தானே, நான் பெத்த அமுதை குடிச்சு வளர்ந்தவங்க தானே. அவங்க இப்படி சிறையில கஞ்சி குடுவையோடு நிற்பதை இந்த தாய் கண்ணால் எப்படி பார்ப்பேன் என்று அவளது ஆன்மா குமுறியது. ஒரு நாள் காலை ராகவன் அலுவலகம் கிளம்ப தயாராகி கொண்டிருந்த போது சிவகாமி அம்மாள் மெதுவாக அவனது அருகே வந்தாள். அவளது கண்கள் அழுது அழுது வீங்கி இருந்தன. ராகவனின் கைகளை பற்றி கொண்டு அப்படியே தரையில் மண்டியிட துணிந்தாள். ராகவன் பதறி போய் அவளை தாங்கி பிடித்து, அம்மா, என்ன காரியம் பண்றீங்க? நீங்க எனக்கு தாய் மாதிரி, என் காலில் விழலாமா? என்னாச்சு அம்மா, ஏன் அழுறீங்க என்று பதற்றமாக கேட்டான். சிவகாமி தன் தழுதழுத்த குரலில், ராகவா, என் பிள்ளைகள் கார்த்திக்கும் விக்ரமும் உனக்கும் இந்த சமூகத்துக்கும் பெத்த எனக்கும் பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க தான், தப்பு பண்ணிட்டாங்க தான். சட்டம் அவங்களுக்கு கொடுத்த தண்டனை நியாயம் தான்ப்பா. ஆனா பெத்த இந்த தாயோட மனசு கேட்க மாட்டேங்குதுப்பா. அவங்க ஜெயில சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு அவஸ்தைப்படுறதை நினைச்சா என் உயிர் பிரிவது போல இருக்குப்பா. அவங்க செஞ்ச தப்புக்கு இந்த தாய் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அவங்களை மன்னிச்சு எப்படியாவது வெளியே கூட்டிட்டு வந்துடுப்பா. இது இந்த தாயோட பிச்சை என்று கதறி அழுது கெஞ்சினாள். ராகவன் அந்த தாயின் எல்லையற்ற சுயநலமற்ற பாசத்தை கண்டு அப்படியே நெகிழ்ந்து போய் நின்றான். தன்னை அழிக்க துணிந்த பிள்ளைகளையும் காக்க துடிக்கும் தாயன் பின் பிரம்மாண்டம் அவனுக்கு உரைத்தது. அவன் சிவகாமியின் கண்ணீரை தன் விரல்களால் துடைத்து, அம்மா, உங்களை போல ஒரு உன்னதமான தாயை பெற அந்த பாவிகள் எவ்வளவு புண்ணியம் பண்ணி இருக்கணும். அவங்க அதை உணராம போயிட்டாங்களே. உங்க கண்ணீருக்கு முன்னாடி இந்த உலகத்துல எந்த சட்டமும் பெருசு இல்லையம்மா. இதோ இப்போதே என் வக்கீல்களை வச்சு அவங்க மேல் இருக்கிற கேஸை வாபஸ் வாங்கி அவங்களை ஜாமீன்ல ரிலீஸ்
பண்ண அத்தனை ஏற்பாடுகளையும் நான் செய்கிறேன், அழாதீங்க அம்மா என்றான் கனிவோடு. அந்த தாயின் பாசம் மீண்டும் ஒரு முறை நீதியின் கதவுகளை தன் அன்பால் திறக்க செய்தது. தவறை உணர்வதே மனித குலத்தின் ஆக சிறந்த பரிகாரம். சிறைச்சாலையின் இரும்பு கதவுகள் திறக்கப்பட்டு சட்டத்தின் பிடியிலிருந்து ஜாமீனில் விடுதலையாகி வெளியே வந்த கார்த்திக்கும் விக்ரமும் பழைய மனிதர்களாக இல்லை. சிறையின் இருட்டறையும் அங்கே கழித்த ஒவ்வொரு நரகத்தை நிமிடங்களும் தங்களின் மனைவிகளுடன் சேர்ந்து தாங்கள் செய்த மகா பாவத்தை அவர்களுக்கு உரைக்க செய்திருந்தன. தங்களை காக்க துடித்த தாயின் எல்லையற்ற பாசத்தை வக்கீல்கள் மூலம் அறிந்தபோது அவர்கள் தங்களின் சுயநலத்தை எண்ணி தாங்களே கூனி குறுகி போயிருந்தனர். சிறையிலிருந்து நேராக ராகவனின் பிரம்மாண்டமான மாளிகைக்கு ஓடி வந்தனர். ஹாலில் சோபாவில் அமர்ந்திருந்த சிவகாமி அம்மாளை பார்த்த அடுத்த நொடி கார்த்திக்கும் விக்ரமும் ஓடி வந்து அவளது கால்களில் விழுந்து தரையில் முகம் புதைத்து கதறி அழுதனர். அவர்களின் கண்ணீர் சிவகாமியின் தளர்ந்த பாதங்களை நனைத்தது. அம்மா, எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. நாங்க பெத்த பிள்ளை இவ்வளவு பெரிய துரோகிகளா மாறுவோம்னு நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. பணத்தாசையிலையும் பொண்டாட்டிங்களோட பேச்சை கேட்டு வேகமா நடந்துக்கிட்டு பெரிய தப்பு பண்ணிட்டோமா. எங்களை பெத்த தாயையே காட்டு மிருகங்களுக்கு இரையாக்க காட்டுல விட துணிஞ்ச எங்களை இந்த சமுதாயம் காரி துப்புதம்மா. நாங்க வாழவே தகுதியற்றவங்கம்மா, எங்களை மன்னிச்சிடுங்க என்று கார்த்திக் தன் நெஞ்சில் அடித்து கொண்டு அழுதான். விக்ரம் அவளது மடியில் தலை சாய்த்து, அம்மா, உங்களை 20 லட்சத்துக்கு வித்த எங்களை காப்பாத்த நீங்க உங்க 30 வருஷ பெருமையையும் விட்டு கொடுத்து ராகவன் கிட்ட அழுது கெஞ்சி எங்களை வெளியே எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கும் போது எங்களை நாங்களே செருப்பால அடிச்சுக்கணும் போல இருக்குமா. இனி நாங்க உங்களுக்கு பாரமா இருக்க மாட்டோமா, எங்களை மன்னிச்சிடுங்க என்று விம்மினான். அவர்களுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த மருமகள்கள் கவிதாவும் ரம்யாவும் தங்களின் தலைக்கணம் ஒளிந்து கண்களில் நீர் மல்க சிவகாமியின் முன்னால் கைகளை கூப்பி நின்றனர். அத்தை, நாங்க தான் இந்த வீட்டின் நிம்மதியை கெடுத்தோம். ஆடம்பர ஆசையில ஒரு தாயோட மதிப்பை மறந்த எங்களை மன்னிச்சிடுங்க அத்தை என்று தங்களின் தவறை முழுமையாக உணர்ந்து அழுதனர். தன் பிள்ளைகளின் கண்ணீரையும் அவர்களின் நெஞ்சார நிம்மதியையும் பார்த்த சிவகாமி அம்மாளின் பெற்ற மனம் அடியோடு உருகி போனது. முந்தைய துரோகங்கள், கசப்புகள் அனைத்தும் அந்த பாச கண்ணீரில் கரைந்து போயின. அவள் சற்றும் யோசிக்காமல் குனிந்து தன் 2 மகன்களையும் தோள்களை பற்றி தூக்கி தன் மார்போடு அள்ளி அணைத்து கொண்டாள். கார்த்திக், விக்ரம், அழாதீங்கப்பா. நீங்க உங்க தவறை உணர்ந்து இந்த தாயை தேடி வந்துட்டீங்க, அதுவே எனக்கு போதும். பெத்த மனம் பிள்ளைகளை எப்பவும் பழிவாங்க நினைக்காதடா. நீங்க நல்லா இருந்த அதுவே இந்த தாய்க்கு நிம்மதி என்று அவர்களின் தலைமுடியை கோதிவிட்டு ஆனந்த கண்ணீர் வடித்தாள். அருகில் நின்று இந்த நெகிழ்ச்சியான உன்னதமான காட்சியை கண்டு கொண்டிருந்த ராகவனும் அவனது தாய் சாவித்திரியும் தங்களின் கண்களில் வழிந்த ஆனந்த கண்ணீரை துடைத்து கொண்டனர். காழ்ப்புணர்ச்சியும் பழி வாங்குதலும் நிறைந்திருந்த ஒரு வம்சத்தின் கதை இன்று அன்பின் பெரு வெள்ளத்தால் மங்களகரமாக மாறியிருந்தது. கார்த்திக்கும் விக்ரமும் சிவகாமியின் கைகளை பற்றி கொண்டு, அம்மா, இனி ஒரு கணம் கூட உங்களை நாங்க பிரிஞ்சு இருக்க மாட்டோம். எங்களோடவே நம்ம வீட்டுக்கு வந்துடுங்கம்மா. உங்களை நாங்க கண்ணுக்குள்ள வச்சு எங்க வீட்டு தெய்வமா பார்த்துக்கிறோம். எங்களோட வந்துடுங்கம்மா என்று ஏக்கத்தோடு அழைத்தனர். சிவகாமி மெதுவாக திரும்பி ராகவனையும் சாவித்திரியையும் பார்த்தாள். ராகவன் முகத்தில் ஒரு கனிவான புன்னகையோடு முன்னால் வந்தான். போயிட்டு வாங்க அம்மா. உங்க உண்மையான சந்தோஷம் உங்க பிள்ளைகளோட வாழ்றதுல தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த ராகவன் உங்களோட இன்னொரு பிள்ளைங்கிறதை எப்பவும் மறந்துடாதீங்க. எப்ப நினைச்சாலும் இந்த வீட்டுக்கு நீங்க வரலாம் என்று கூறி விடை கொடுத்தான். ராகவனின் முழு சம்மதத்தோடும் ஆசையோடும் சிவகாமி அம்மாள் மீண்டும் தன் மகன்களின் இல்லத்திற்கு புறப்பட்டாள். ஆனால் இந்த முறை அவளுக்கு அங்கே எந்த ஒரு பாரமோ அவமதிப்போ தனிமையோ இல்லை. மகன்களும் மருமகள்களும் போட்டி போட்டுக்கொண்டு சிவகாமி அம்மாளை கவனித்து கொண்டனர். கவிதாவும் ரம்யாவும் அவளுக்கு நேரத்திற்கு மாத்திரைகளை கொடுத்து அவளது காலடிகளை வருடிவிட்டு அன்போடு உபசரித்தனர். கார்த்திக்கும் விக்ரமும் அவளது மடியில் அமர்ந்து கதை பேசி தங்களின் சிறுவயது பாசத்தை மீட்டெடுத்தனர். 30 ஆண்டுகால இருண்ட ரகசியங்கள் அவிழ்ந்து பழி வாங்கும் உணர்வுகள் மறைந்து பிரிந்திருந்த இதயங்கள் அனைத்தும் பாசத்தின் ஒற்றை புள்ளியில் இணைந்திருந்தன. இத்தனை வருட துயரங்களும் சொல்லனா வழிகளுக்கும் கண்ணீருக்கும் பிறகு சிவகாமி அம்மாளின் அந்த பூரிப்பான வாழ்க்கை அமாவாசை இருள் நீங்கி வானில் பௌர்ணமி நிலவாய் பிரகாசித்து ஒளிரத் தொடங்கியது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.